டுடே ஃபாதர்ஸ் டே. ஆமென். இன்றைக்கு தந்தையர்களின் தினம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நாள்னா ஃபாதர்ஸ் டே, தகப்பன்மார்களுடைய தினமா இருக்கிறது. இந்த தகப்பன்மார் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய ரோலை வகிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில. ஆமென். இப்போ நான் இந்த சபைக்கு ஒரு பாஸ்டரா இருக்கேன். இப்போ இந்த சபைக்கு நான் ஒரு பாஸ்டரா இருக்கேன்னா, நாளைக்கு அடுத்த வாரம் வரலன்னா இதை ரீப்ளேஸ் பண்ண வேற யாருன்னா இருப்பாங்க. வேற யாருன்னா இங்க வந்து போதிக்கலாம், ப்ரீச் பண்ணலாம். ஆனா ஒரு தகப்பனா இருந்தோம்னா அந்த தகப்பன் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னொருத்தவங்க மாத்த முடியாது. ஆமென். அது ஒருத்தர் தான். அல்லேலூயா. இந்த தகப்பன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், விலையேறப்பட்டதா இருக்குது. என்னவா இருக்குது? விலையேறப்பட்டது. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, விலையேறப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் தகப்பன்மார்களை ஆசீர்வதித்து அவங்க வாழ்க்கையை மாற்றி, ஒரு தகப்பன்னா எப்படி நடக்கணும், ஆமென், அவங்க வழியில என்னென்ன செய்யணும், அவங்களுடைய காரியங்கள்ல அவங்க எப்படி நடக்கணும்ன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த தந்தையர் தினத்தின் மூலியமாக ஆண்டவர் நம்ம கிட்ட பேசக்கூடிய காரியத்தின் மூலியமாக அநேகர் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போறார். ஆமென். இது வரைக்கும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புள்ளைய வந்து அடிக்கிறாரு. ஏய், அமைதியா இருக்க மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த புள்ளைய போட்டு அடிச்சு அவனை கொஞ்சம் பயமுறுத்தி வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் அப்பாவை பார்த்து பயந்துட்டு இங்க சர்ச்சில் வந்துட்டு சொல்றோம், என்ன சொல்றோம், ஏசப்பா உங்களுக்கு அப்பாவா இருக்காருன்னு. ஐயோ, இங்க ஒரு அப்பாவான்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவானுங்க, போயிடுவாங்க. ஆமென். சோ நீங்க ஒரு அப்பாவா இருந்தீங்கன்னா ஏசப்பாவை நீங்க உங்களுடைய சாயில்லா பார்க்கணும் அவங்க. ஆமென். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிள்ளை இருக்கு, அவனுக்கு பசி எடுக்குது, எனக்கு இன்னைக்கு ஒரு சாப்பாடு, குழம்பு, கறி குழம்பு எனக்கு வரணும்னு ஜெபம் பண்ணி கண்ணை திறந்துன்னு டேபிள்ல வந்துருமா? வராது. நீங்க அந்த அப்பா கிட்ட கேட்கும் போது உலகத்தின் அப்பாவின் மூலியமாக அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து, அவருக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து, அவருக்கான எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தராரு. ஆமென். ஹல்லேலூயா. சோ நம்ம ஆண்டவர் கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் உலகத்துல இருக்கிற அப்பா கிட்ட இருந்து நமக்கு எல்லாத்தையும் செய்யறாரு. சோ அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப அவருடைய ரோல்ல அவர் ரொம்ப கரெக்டா இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, அப்பா என்ற ரோல்ல அவரு கரெக்டா இருக்கணும். ஈவன் தாய்மார்கள், இங்க நிறைய லேடிஸ் இருக்கீங்க, மதர்ஸ் டே அன்னைக்கு பேசும்போது எப்படி ஃபாதர்ஸ் எல்லாம் அமைதியா பார்த்துட்டு இருந்தாங்களோ, நீங்களும் அதை அப்படியே கேட்டுட்டு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு உதவும். ஆமையினால எங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கிற நீங்க அடுத்தது ஃபியூச்சர்ல தகப்பனாக போறீங்க, அந்த காரியத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த தகப்பன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு ரோல் வச்சிருக்காரு. இன்னைக்கு நமக்கு யார் தகப்பனா இருக்காரு? ஏசப்பா. ஆமென். ஏசப்பா இந்த உலகத்துல இந்த பூமிக்கு வரும்போது அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. யார்? அவரே இந்த உலகத்துல பிசிக்கலா பயாலஜிக்கலா வர்றதுக்கு பாத்தீங்கன்னா யாரை தேர்ந்தெடுத்தாரு? மரியாள் அம்மாவை தேர்ந்தெடுத்தாரு. ஆமென். ஆனா அவர் பரிசுத்த ஆவியினால அவங்க குழந்தை பெற்றாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு தகப்பனை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு யாரை தேர்ந்தெடுத்தாரு? யோசேப்பை தேர்ந்தெடுத்தாரு. யோசேப்பு எப்படிப்பட்டவருங்க? நல்லா ஜெபிக்கிறவரா? அப்படி இல்லைங்க, யோசேப்பு ரொம்ப நல்ல மனுஷன். ஆமென். யோசேப்பு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரியாள் வந்து சொல்றாங்க, மரியாள் அம்மா என்ன அந்த மாதிரி கர்ப்பமா இருக்குன்றாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க, இப்பதான் பேசி முடிச்சிருக்காங்க. சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு திடீர்னு வந்து நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா அவர் என்ன ஆயிட்டாரு, இது என்ன, இது ஏதோ நமக்கு தெரியாம இதை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்பதாக தவறான காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவோம், யூதர்களின் முறையின்படி கல்லெறிந்து கொல்லப்படணும். ஆனா யோசேப்பு பாருங்க, அவரோட பேரு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நீ என்னமா, நீ வந்து அப்படியே போயிடு, நான் வந்து எதுவுமே பேசிக்காம எல்லாத்தையும் இது பண்ணிடுறேன். இப்ப அந்த பொண்ணை அவங்கள அமிச்சிட்டாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான்னு. கரெக்டா? இங்க இருக்க நீ எல்லாருமே அப்படிதான் பேசுறாங்க. அப்ப பாத்துக்கோங்க, இன்னும் பேசியிருப்பாங்க, அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மலடி ஆயிடும், அதனாலதான் சொல்லிட்டு அவன் கல்யாணத்தை நிப்பாட்டான்னு சொல்றாங்க. ஆனா இவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் பேர் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரியாதை அவங்கள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் பாருங்க, ஒரு மனுஷனா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல தகப்பனா இருக்கணும்னா முதலாவது நல்ல மனுஷனா இருக்கணும். ஆமென். ஒரு நல்ல தகப்பனா நீங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினா முதல்ல நல்ல மனுஷனா இருக்கணும். யோசேப்பு கூப்பிட்டுட்டு
அவர் பாருங்க, அவர் பேர் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த பொண்ணு பேரை நான் அசிங்கப்படுத்திட்டாலும் எல்லாரும் இந்த பொண்ணை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க, இது செத்து போயிடும் அந்த பொண்ணு சொல்லிட்டு அவர் டீசென்ட்டா என் பேர் கெட்டாலும் பரவாயில்ல இவங்க பேர் கெட்டதான் சொல்லிட்டு அவங்கள அனுப்புறாரு. ஆனா யோசேப்போட சொப்பனத்துல தேவ தூதன் தென்பட்டு சொல்றாரு, இது இயேசு ஆனவர், ஆமென், ஒரு உலகத்தை ரட்சிக்க வரப்போகிறார், இது பரிசுத்தாவினால் உண்டாயிற்று. நமக்கு அந்த காலத்து, இப்ப நமக்கு பைபிள் இருக்கு, நம்ம எல்லாம் தெரிஞ்சிச்சு. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, அந்த காலத்துல பைபிளே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு சொல்ல. அப்போ யோசேப்போட நிலைமை எப்படி இருந்திருக்க பாருங்க, நமக்கு தெரிஞ்சிச்சு அது பரிசுத்தாவினால உண்டான குழந்தை, அது தப்பா உண்டான குழந்தைன்னு தெரியும். ஆனா யோசேப்பு கிட்ட பைபிள்ல எதுவுமே இல்லை, அவர் ஒரு பிளாங்கா இருக்காரு. அந்த நிலையில இருக்கிற ஒரு மனுஷன் கரெக்டான தீர்மானத்தை எடுக்கிறார். கையை தட்டுங்க யோசேப்புக்கு. ஆமென். ஒரு தகப்பன்னா இருக்கணும்னா நீங்க முதல்ல நல்ல மனுஷனா இருக்கணும். ஆமென். அப்பதான் நம்மளுடைய தகப்பன்ற ரோல்ல, தாய் என்ற ரோல்ல நம்ம என்ன பண்ண முடியும், நடக்க முடியும் கரெக்டா. ஈவன் இது அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் பொருந்தும். நல்ல மனுஷனா மனுஷியா இருந்தோம்னா நம்ம இருக்கிற நிலையில நல்ல பொசிஷன்ல இருப்போம். ஆமென். முதலாவது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தகப்பனுக்குரிய காரியங்கள், அதுல பாருங்க மாத்துங்க. முதலாவது நல்ல தகப்பனுக்குரிய காரியங்கள் என்னன்னா, குற்ற உணர்வை தூண்டாமல் அன்பையும் மனதுருக்கத்தையும் கையாளுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், படிங்க, சத்தமா படிங்க. அன்பையும் கையாளுங்கள். இந்த காரியங்களை நீங்க கையாளணும், புரியுதுங்களா? இப்போ லூக்கா 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான், அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இது என்ன சப்ஜெக்ட்னா, பைபிள்ல ஏசப்பா ஒரு ஓமையை சொல்றாரு. ஓமையை சொல்லும் போது ஒரு அப்பா இருந்தாரு, அவங்க அப்பாவுக்கு 2 பசங்க. ஒருத்தர் பேர் மூத்த குமாரன், ஒருத்தர் பேர் எளிய குமாரன். ஆனா இப்ப இருக்க நம்ம ஜனங்க கெட்ட குமாரன் நல்ல குமாரன் நம்ம மாத்திட்டோம். ஆனா பைபிள்ல போட்டது மூத்த குமாரன் இளைய குமாரன். இந்த 2 பசங்க இருக்காங்க அப்பாக்கு. அந்த 2 பசங்கள்ல 2வது பையன் இளைய குமாரன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாலு. அவர் வாலுனா எப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா சம்பாரிச்ச சொத்தெல்லாம் என்ன பண்றாரு, கேக்குறாரு, அப்பா நீங்க சம்பாதிச்ச சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுங்க. இதென்ன கதையா இருக்கு, ஒண்ணுமே பண்ணல பையன், அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்தை பாகம் போடுங்கன்னு சொல்றாரு. ஆனா அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன். சொல்லுங்க, நல்ல மனுஷன். ஆன்லைன்ல பாக்குறாங்க, அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பாத்தீங்கன்னா ஒரு அன்பின் நிமித்தமா தான் பையனை வச்சுட்டு இருக்காரு கூட. வலுக்கட்டாயம் பண்ணி நீ என் கூட தான் இருக்கணும்னு அப்பா வச்சுக்கல, அன்பின் நிமித்தமா பையனை வச்சுட்டு. சரி பையன் கேட்கறான், அவன் எங்க போறான் பிடிக்கல, அவன் தனியா என்ன பண்ண சொல்லிட்டு அப்பா என்ன பண்றாரு, தன்னோட பையனோட பாகத்தை ஒரு அப்பனாக இருந்து அவர் கொடுக்க வேண்டிய பாகத்தை கொடுத்துட்டாரு. பையன் என்ன பண்றாரு, இளையகுமாரன் போய் வெளியே போறாரு, வாலிப வயசு எல்லாத்தையும் செலவு பண்றாரு. அவர் கூட இருந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக, கெட்ட தகாத உறவுகள் மூலியமாக தன்னுடைய பணத்தை என்ன பண்றாரு, செலவு பண்றாரு. ஃபுல்லா செலவு பண்ணி பணமெல்லாம் தீர்ந்து ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற அந்த இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்துருச்சு. சாப்பாட்டுக்கே வழி இல்ல. சாப்பாட்டுக்கு வழினால அவரோட ஃப்ரெண்டு மூலியமா இந்த இடத்துல பன்னிகளை பார்த்ததுன்னா உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. ஈவன் அந்த இடத்துல சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு பஞ்சம்னா, பன்னிக்கு போடுற சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த சாப்பாட்டாவது எனக்கு கிடைக்குமான்னு அந்த அளவுக்கு அவர் ஏங்க ஆரம்பிச்சிட்டாராம். அந்த அளவுக்கு அந்த இடத்துல பஞ்சமா. அவருக்கு இருக்கிட்ட அவங்க அப்பா கொடுத்த எல்லா சொத்தையும் வித்துட்டு அனாதையா ஒரு காசே இல்லாம அந்த பன்றிகளை பாதுகாக்கிறவனா அந்த பன்றிக்கு போற சாப்பாடை சாப்பிடணுன்ற எண்ணத்துக்கு அவர் போயிட்டாரு. கடைசியில அவருக்கு பல்ப் எரியுது. இப்பதான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இப்பதான் நிறைய பேரு போறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா தான் போறோன்றவங்க. ஆனா அப்படி இல்லைங்க, தான் நிக்கிறவன் என்பவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவுள் வேதம் சொல்லுது. சோ அவர் என்ன பண்றாரு, பல்ப் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வர்றாரு திரும்பி. அவர் யோசிக்கிறாரு, இங்க பன்றிய துன்றதுக்கு நம்ம அப்பாவோட வேலைக்காரனாவே நம்ம போயிடலாம். அப்பாவோட வேலைக்காரனுக்கே அப்பா கறி சோறு மீன் சோறு போடுறாரு, இங்க நம்ம இதுக்கு ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு கடைசியில தான் தெரியுது இவ்வளவு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு. அதே போல என்ன பண்றாரு, கிளம்பி ஓடி வர்றாரு அப்பாவை பார்க்க. இந்த இடத்துலதான் இந்த சீன் நடக்குது. லூக்கா 15:20 அப்பா தூரத்துல பாக்குறாரு தான் மகன் வராருன்னு சொல்லிட்டு. ஆனா புள்ள போகுதுன்னு காரணம்னா, இங்க போயிட்டு அப்பா கிட்ட போயிட்டு நம்ம வேலைக்காரனாவது போயிடலான்னு போறாரு. அப்பா கிட்ட நிறைய வேலைக்காரன். அப்ப பாத்துக்கோங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட பிள்ளைக்கு பிறந்தது, அப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிறந்தது அப்படி ஆயிட்டாங்க. சோ என்ன பண்றாரு, அப்பா கூப்பிடுறாரு,
வந்து சந்தோஷமாயிட்டாரு பிள்ளைய பார்த்தவனே. உடனே என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல, எல்லாரையும் கூப்பிட்டு வேலைக்காரலாம் கூப்பிட்டு அவனுக்கு இது போடு, அவனுக்கான ட்ரெஸ்ஸை கழட்டி போடு, அழுக்கா இருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டி போடு, அவனை குளிப்பாட்டுங்க, அவனுக்கான ஆபரங்களை கொடுங்க, அவனுக்கான செருப்பு கொடுங்க, அவனுக்கான நகையை கொடுங்கன்ட்டு அப்பா அவன்கிட்ட பேசவே இல்லை. அவர் செயல்ல எல்லாத்தையும் காட்டுறாரு. அவன் எல்லாம் யோசிக்கிறான், நம்ம வேலை செய்யதான் வந்திருக்கோம், அவங்க அண்ணன் அழுகுறாரு, எல்லாரும் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு அவர் சாதாரணமா வேலை செய்யலான்னு வந்தாரு. ஆனா அவங்க அப்பா வந்து சேர்த்தது பாருங்க, அருமையா அவங்க அப்பா பாருங்க, ஒரு தகப்பன்னா எப்படி இருக்கணும்ன்றத அவர் நம்ம கற்பிக்கிறார். ஆமென். மாத்துங்க. அதுல பாருங்க, செயல்படக்கூடிய யோசனைகள். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா முதல் காரியம், அந்த முதல் காரியத்துல நீங்க பாத்தீங்களா, குற்ற உணர்வை தூண்டாமல் அன்பையும் மனதுருக்கத்தையும் கையாளுங்கள். அதுல வரக்கூடிய செயல்களை பாருங்க, படிங்க. பழைய தவறுகளை சுட்டி காட்டி குற்றப்படுத்தாதீர்கள். ஸ்டாப். பழைய தவறுகள். இப்ப இருக்கிற அப்பா அம்மா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் அது எல்லாருக்குமே இருக்கு. ஒரு எதா பண்ணிட்டாங்கன்னா, நீ அதை பண்ணல, நீ அதை பண்ணலன்னு சொல்லிட்டு பழைய தவறுகளே பழையவைகளே சொல்லி குற்றப்படுத்துவாங்க. பாத்திருக்கீங்களா? இப்ப கணவர் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்க வீட்டுல இருக்கவங்க நான் அப்படி பேசுறாங்க, நீ அன்னைக்கு அப்படிதானே என்ன பேசல, நீ இப்படி பேசலன்னு சொல்லிட்டு பழைய குற்றங்களை சொல்லி பிள்ளைகளும் சரி குடும்பத்துல இருக்கவங்க நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சோ நீங்க புதுசா தான் இது பண்ணணும். புதுசா உங்க பையன் உருப்பட மாட்டான், ஏற்கனவே அப்படிதான் இருக்கான், அப்படியேதான் இருப்பான்னா அப்படிதான் இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், வார்த்தையை மாத்தணும். இல்ல என் பையன் அப்படி இல்லை, என் பொண்ணு அப்படி இல்லை, நல்ல நிலைக்கு போவான்ட்டு நீங்க அதுக்கான காரியத்தை பேசணும். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள், ஈவன் அம்மாவும் சரி அப்பாவும் சரி, பழைய காரியத்தை சொல்லி பிள்ளைங்க கிட்ட பேசாதீங்க. பிள்ளைங்களை குற்றப்படுத்த, நீ அந்த தப்பு பண்ணதானே, நீ அந்த தப்பு பண்ணதானேட்டு அதை மாத்தணும். நீங்க தான் அந்த பையன் தப்பு பண்ண, ஆனா நீ அதை பண்ண மாட்டான்னு நீங்க சொல்லணும். ஆமென். காரணம் ஏன், அது உங்களுக்கு பிறந்த புள்ள, உங்களாலதான் மாத்த முடியும். அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது பாருங்க, அனுபாதம் காட்டுங்கள். இன்னைக்கு அப்பா அம்மா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்கிட்ட ஒரு அனுபாதமே காட்ட மாட்டேறது கிடையாது. புள்ளதை போட்டா ஏய் அதையும் அடி பண்ணு, அதை பண்ணுவியோ அப்படின்னு சொல்லிட்டு புள்ளைய போட்டு அடிக்கிறது, கத்தியத்தை வந்து குத்துறது. பிள்ளைங்க கிட்ட வந்து கத்தியத்தை வந்து குத்தக்கூடாது. இட்ஸ் ராங். பிள்ளைங்க இது ஆன்லைன்ல பாக்கணும்னு சொல்றேன். ஈவன் நார்மலா பிள்ளைங்களை அடிக்கிறதுனா ஒரு பெரிய இது மாதிரி முடிய பூச்சி இழுக்கிறது, நிறைய பேர் இது பண்றீங்க, அதெல்லாம் தவறு. ஒரு பிள்ளைய அடிக்கிறதுக்கு முதல்ல அந்த பிள்ளைக்கு நீங்க சொல்லணும், அந்த தவறு எதனால அவன் பண்றான், அதை அனலைஸ் பண்ணும். என் பிள்ளை எதனால அந்த தவறு பண்ணு, எது இல்லைன்னா அவன் பண்ண மாட்டானோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழி நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். 5ல விளையாது, 50ல விளையாது. பிள்ளைய பத்துட்டீங்கன்னா சர்ச்சு கூட்டு வரணும். 5 வயசுல கையை பூச்சி சர்ச்சை கூட்டு வரலன்னா அவன் 5 வயசுல வேற யாருன்னா கையை பூச்சிட்டு பார்க்ல பீச்ல இருப்பான். அல்லேலூயா. சோ நீங்க பிள்ளைய கரெக்டா கூட்டிட்டு வரணும். சோ நீங்க ஒரு பெற்றோராக நீங்க இருப்பீங்க, நான் ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு சொல்றேன், பிள்ளைய கிட்ட அன்பை காட்டணும். ஏன்னா பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல்ல டீச்சர் எப்படி இருப்பாங்க தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறான், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க தெரியாது. இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் உங்களுக்கு தெரியும், மோசமான சமுதாயம் தெரியும், ஜனங்க எப்படின்னு தெரியும். ஸோ நீங்க பிள்ளைங்கிட்ட எரிஞ்சு விழுந்தீங்க வச்சுக்கலாம், உங்ககிட்ட பேசுறத நிப்பாட்டிடுவாங்க பசங்க. அவனுங்க அப்புறம் யாரு அவைலபிளா இருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் அவைலபிளா இருப்பானுங்க. அவன் ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பான், 8 ஹவர் படிக்கிற ஸ்கூல்லயும் சரி காலேஜ்ல என்ன பண்ணுவான், அவன் உனக்கு கத்து கொடுப்பான் ஒரு பாடத்தை, தேவையில்லாத பாடத்தை. இங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றதுல பிள்ளைங்கிட்ட பேசல, கேட்டா அவன் டியூஷன் போயிட்டான், ஸ்கூலுக்கு போயிட்டான், படுத்துட்டு இருக்கான், போன் நோண்டிட்டு இருக்கான்னு விட்டுருவாங்க. புள்ள கிட்ட பேசணும் அப்பா அம்மா. இன்னைக்கு அநேக அப்பா அம்மா அப்படி பண்றது ரொம்ப தவறு. புள்ள என்ன பண்றான், எங்க இடத்துல அவன் கிளெல்லாம் வெட்டணும்னு பார்த்துட்டு நீங்க தான் அவனுக்கு கல்பிக்கணும். அது ஒரு ஆஸ் ஏ பேரண்ட்ஸா நீங்க செய்ய வேண்டிய காரியம். இப்போ நம்ம ஒரு 100 கிலோமீட்டர் போறானோ உங்க பையன், ஒரு தகப்பனும் ஒரு தாயும் என்ன பண்ணும், உங்க பையனோட உங்க பொண்ணோட பையனோட கையை பிடிச்சு அவர் ஆசைய ஒரு அம்மாவோ அப்பாவோ நீங்க 50 கிலோமீட்டர் கொண்டு போய் விடணும். உங்க பிள்ளையே போய்ப்பாங்க. அவன் 100 கிலோமீட்டர் அவனே போயிடுவான். 100 கிலோமீட்டர் இருந்து வாழ்க்கையை சொல்றேன் நான், புரியுதுங்களா? அவன் வாழ்க்கையில இவ்வளவு தூரம் போனா ஒரு அம்மாவோ அப்பாவை நீங்க கொண்டு போய் விடணும். அப்பதான் அவனுக்கான அடுத்த 50 கிலோமீட்டர் நீங்க கத்து கொடுத்துட்டீங்க. வரப்போற 50 கிலோமீட்டர் நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியும், அவன் போவான். சோ நீங்க மொத்தமே போன்னு வச்சுக்கோங்களேன், புள்ள போகாம வேற எங்கன்னா நின்றுடும், இல்ல வேற எங்கன்னா திரும்பி எங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கை வீணா போயிடும்.
சோ நீங்க ஒரு அப்பாவா அம்மாவா இருப்பீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை கற்பிக்கிறது தவிர மாத்திரம் இல்ல, அதை நீங்க சொல்லி கொடுக்க மாத்திரம் இல்ல, நீங்க அதை காண்பிக்கணும். அவங்களுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் முழங்கால் போட்டு பிள்ளைய கூப்பிடணும். வா அப்பா போட்டுட்டு அம்மா போட்டு நீ இப்ப ஜெபம் பண்ணுன்னு சொல்லணும். அவன் பரிசுத்தமா நட பிள்ளை கிட்ட சொல்லக்கூடாது. எங்க அப்பா பாரு ஒயிட் அண்ட் ஒயிட், அதான் சொல்லுது இந்த ஒயிட்டா அந்த மாதிரி பல்ச்சின்னு இருக்கிற மாதிரி பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நானும் இருக்கணும். உங்க புள்ள உங்களை ரோல் மாடலா எடுக்கணும். சோ நீங்க சொல்லக்கூடாது, ஆக்ஷன்ல இருக்கணும். கற்பிக்கணும் மட்டும் இல்ல, செஞ்சு காட்டுறவங்களா நீங்க இருக்கணும். ஆன்லைன்ல ஈவன் பாக்குறவங்க சொல்றேன், நீங்க செஞ்சு காட்டுறவங்களா இருக்கணும். அப்பதான் உங்க பிள்ளைங்க செய்யும். நம்ம ஜெபிச்சா மட்டும் போதும், அது பிள்ளைங்களை ஜெபிக்க வைக்க நம்ம இன்னும் அதிக ஜெபத்தை போடணும். ஆமென். நம்ம சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, நம்ம செஞ்சு காட்டணும். மூன்றாவது காரியம் பாருங்க, அன்பை வெளிப்படுத்துங்கள். இன்னைக்கு அன்பை நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். அவங்க அப்பா பாருங்க, அந்த பையன் வரும்போது என்ன பண்றாரு, அன்போட பார்த்துட்டு ஏங்கி இருக்காரு. எத்தனை நாள் ஜெபம் பண்ணி அவங்க பையன் வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம ஓடி போறாரு மகனை பார்த்து. அன்பை நம்ம வெளிப்படுத்தணுங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைங்கள் கிட்ட நீங்க அன்பு காட்டாம இருக்கிறீங்க. அன்பு காமிச்சு பாருங்க. குழந்தைங்களாம் அவ்வளவு நல்ல குழந்தைங்க. ஆமென். குழந்தைங்க கிட்ட அப்பா அம்மா நீங்க அன்பு காட்டணும். எரிஞ்சு எரிஞ்சு விழக்கூடாது குழந்தைங்கிட்ட. வீட்டுல இருக்கிற பிரச்சனை, வேலையில இருக்கிற பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்கிட்ட காட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு சில அப்பா அம்மா போட்டு குழந்தைய அடிப்பாங்க வெறி கொண்டு. அதெல்லாம் தவறான காரியம். இல்ல குழந்தைங்களை திட்டுறது, நாய ஏ சனிய இந்த மாதிரி, இது தப்பு தானே. ஆண்டவர் கொடுத்த குழந்தைக்கு வச்சிருக்க பேரு அழகான பேரு வச்சிருக்கீங்க, சனிய நாயன்னா அது என்ன தப்பு தானே அது. சோ இனிமேல் நீங்க ஆன்லைன்ல பாக்குறதுன்னு சொல்றேன், குழந்தைய நாய சனிய பேயன்னு சொல்லக்கூடாது. அது பேரு வச்ச இன்னொன்னு அங்க இருக்கு, அதுக்குதான் அது பேரு. உங்களுக்கு கொடுத்த பேரு, ஆண்டவர் கொடுத்த பேரு நல்ல பேரு. ஆமென். அல்லேலூயா. அதுக்குதான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு நல்லபடியா. நீங்க எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ஒரு பேரை தூக்கின்னு வந்து உங்க பையனுக்கு பொண்ணுக்கு வச்சா பாத்துக்கோங்க, அது எதோட பிள்ளையாயிடும்? சனியனோட பிள்ளையாயிடும், பேயோட பிள்ளையாயிடும். யாரோட பிள்ளை அது? கர்த்தருடைய பிள்ளை. அப்ப கர்த்தர் உங்க கையில கொடுத்தாருன்னா நீங்க தான் அதை வழி நடத்தணும். நீங்க தான் அதுக்கான காரியத்தை செய்யணும். இதுக்கப்புறம் குழந்தை அப்படி சொல்லக்கூடாது. அடுத்தது பாருங்க, நாலாவது அதுல பாருங்க, குற்றப்படுத்தி பேசாதிருங்கள். குற்றப்படுத்தி பேசாதிருங்கள். ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சா பாருங்க. குற்றப்படுத்தி பேசாதிருங்கள். குற்றப்படுத்தினே இருப்பாங்க. பாத்தீங்களா? நீ இதை பண்ணிட்ட, இது நீ பண்ணிட்ட, இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பிள்ளைய தகப்பனும் சரி தாயும் சரி என்ன பண்ணுவாங்க, குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. இவர் ரொம்ப நேரம் தூங்குறான், போனே நோன்றான், இவர் படிக்கவே மாட்டான், இவன் இப்படியேதான் இருக்கான், இப்படி சண்டை போடுறான்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தினே இருப்பாங்க பிள்ளைய. அதை அவன் கேட்டு கேட்டு அந்த நிலைக்கே அவன் மாறிடுவான். அதை விட்டு வரவே மாட்டான். ஒரு சர்வே படி அப்படிதான், அதை கேட்டு கேட்டு நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவனால அதை வெளியே வர முடியாது. குற்றப்படுத்தாம புள்ளைய கூப்பிட்டு, அம்மாவா அப்பாவா நீங்க இருப்பீங்கன்னா உட்காந்து பேசணும் பசங்க கிட்ட. அப்பாவா அம்மாவா இருப்பீங்கன்னா பிள்ளைங்கிட்ட உட்காந்து பேசணும். இது நீ பண்றது தப்புப்பா, இந்த மாதிரி பண்ணா தப்பர், இந்த காரியெல்லாம் உன் வாழ்க்கையில தடைப்பட்டுரும், இந்த செயல்லாம் உங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு சொல்லிட்டு நீங்க பேசணும். அப்பதான் என்ன ஆகும், அந்த பிள்ளை அடுத்த காரியத்துக்கு நேர்த்தியா செல்ல முடியும். நீங்க பிள்ளைங்களை குற்றப்படுத்தக்கூடாது. சொல்லுங்க. நான்காவது காரியம் என்ன போட்டிருக்கு, குற்றப்படுத்தி பேசக்கூடாது. குற்றப்படுத்தி பேசவே கூடாது பிள்ளைய. ஏன்னா நீங்க குற்றப்படுத்தீங்கன்னா அவன் அதுல என்ன ஆயிடும், வெக்ஸ் ஆயிடுவான். வெக்ஸ் ஆயிட்டு என்ன இப்படியே சொல்லிட்டே இருக்காங்கன்னு அவன் என்ன பண்ணுவான், நினைக்க ஆரம்பிச்சிருவான். சோ நீங்க குற்றப்படுத்தக்கூடாது. ஐந்தாவது காரியம் பாருங்க, மன்னிப்பை கற்றுக் கொடுங்கள். மன்னிப்பை கற்றுக் கொடுங்கள். மன்னிப்பை கற்றுக் கொடுக்கணும். நீங்க உங்க பிள்ளைங்களை முதல்ல மன்னிக்கணும். நீ பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. உங்க பிள்ளைங்களை மன்னிக்கிறது போல உங்க பிள்ளைங்களுக்கு மன்னிப்பை நீங்க கற்றுக் கொடுக்கணும். உங்க பிள்ளை மன்னிக்கணும் அடுத்தவங்களை. சரி அவங்க பண்ணது தப்பு, நம்ம மன்னிக்கிறோம் சொல்லிட்டு உங்க பிள்ளைங்க அடுத்து கற்றுக் கொடுக்கணும். சோ இந்த காரியங்களை நீங்க கத்துக் கொடுக்கணும். ஆறாவதா பாருங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு அநேக வீட்டுல ஜெபம் கிடையாது, உபவாசம் கிடையாது, பிள்ளைங்க ஜெபிக்கிறது கிடையாது. காரணம் பேரண்ட்ஸ் ஜெபிக்கிறது கிடையாது. சர்ச்சுக்கு வந்தா தூங்குறது. அப்ப எப்படி ஜெபம் நடக்கும்? அப்ப எப்படி விசுவாசம் நடக்கும்? அற்புதம் எப்படி நடக்கும்? மாடு ஆடு கோழி தான் நடக்கும், மாற்றம் நடக்காது. ஸோ உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க வளரும் போதே, இப்போ நீங்க ஒரு செடி வளர்க்குறீங்கன்னா அதுக்கான காரியத்தை தண்ணி ஊற்றணும், வெயில்ல கரெக்டா இருக்கா பார்க்கணும், அதுக்கான அந்த இலை பாருங்க பட்டு போயிருக்கா பார்த்து என்னென்ன பிரச்சனை இருக்கா சரி பண்ணும். அப்பதான் அது வளரும் போது கரெக்டா வளரும். ஸோ நீங்க ஒரு பிள்ளைய வளர்க்குறீங்கன்னா நீங்க அதுக்கான காரியத்தை சேவை பண்ணணும். சாப்பாடு சாப்பிட்றோம் பாத்தீங்களா, எதுக்காக? மாம்ச சத்தா இருக்கணும் தானே சாப்பிட்றோம். இப்ப சண்டே வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் காசு இருக்குங்க, எல்லாம் கறி வாங்கி செஞ்சு சாப்பிடுவீங்க.
எதுக்கு சாப்பிடுறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாப்பிட்டு நல்லா ஜாலியா இருக்கணும்னு இல்லை, எனர்ஜியா இருக்கும்னு சாப்பிட்றீங்களா? சத்து. அதே மாதிரி உனக்குள்ள இன்னொரு மனுஷன் இருக்கு, ஆவியின் மனுஷன். அவனுக்கு சாப்பாடு போடணும். அவனுக்கு ஒரு பிளேட் பிரியாணி கிடையாது சாப்பாடு, ஒரு அதிகாரம் அவனுக்கு சாப்பாடு. இந்த வசனம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அவனுக்கு சாப்பாடு. ஒரு ஆக்டர், அவங்க பழைய ஆக்டர், அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து எப்பெல்லாம் எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கோ, ஆவியின்படி பிரியாணி சாப்பிடணும்னா அப்போஸ்தலர் நடபடிகளை படிப்பேன்னுவாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் நடபடிகள்ல அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தைலாம் அப்படிப்பட்ட சாப்பாடா இருக்கு. புரிதுங்களா? ஆவியில சாப்பாடு சாப்பிடணும்னா அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஐஸ்கிரீம்லாம் படிக்கணும்னா இந்த சின்ன சின்ன புதிய ஏற்பாட்டுல இருக்குது சாப்பிடணும்னா அந்த மாதிரி பைபிள சாப்பாடு மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க பைபிள் மேல பிரியமாயிருக்காங்க. இயேசு இருக்கிற ஊழியத்துல வந்து அவங்க சாட்சி சொன்னாங்க. ஒரு சகோதரி, அவங்க பேர் தெரியல, அவங்க ஆக்டர்ஸ், அவங்க மறந்துடுச்சு. அப்படி பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு அவங்க பைபிள சாப்பாடு மாதிரி சாப்பிடுற மாதிரி படிக்கிறாங்க. சோ நம்ம ஆவியின் மனுஷனுக்கு சாப்பாடு போடணுங்க. அவன் வளர்ந்தாதான் பிசாச துரத்துவான், வீட்டுல இருக்கிற பிரச்சனை துரத்துவான், கண்ணுக்கு தெரியாத எல்லா பலவானையும் அவன் முந்தி கட்டுவான். உங்க ஆவியின் மனுஷன் வளரணும். 2 நாய் வளர்க்குறீங்க, ஒரு நாய்க்கு ஒரு மாசம் நல்லா சாப்பாடு போறீங்க, இன்னொரு மாசம் ஒரு நாய்க்கு சாப்பாடு போடல. சாப்பாடு போட்ட நாய் நல்லா குஸ்தியா திடனா இருக்கும், சாப்பாடு போடாத நாய் நல்லா சொங்கி போய் தூங்கின்னு இருக்கும். அப்ப ஆயிடும், என்னங்க ஆகும்? அந்த மாதிரிதான் உங்க மனுஷன். சாப்பாடு போட்டவங்க எப்படி இருப்பாங்க, சாப்பாடு போடாதவங்க எப்படி இருப்பாங்க? உங்க வாழ்க்கைக்கு எதுக்கு சாப்பாடு போறீங்க பாருங்க. சிஸ்டரும் பெதரும் வயிற்றுக்கு சாப்பாடு போட்டா மொத்தம் போதாது, உபவாசம் இருந்து ஆவியின் மனுஷனுக்கு சாப்பாடு போடணும். ஆமென். எதிர்ப்பின் நடுவிலும் தானியேல் உபவாசித்து தேசத்திற்காக ஜெபிச்சாரு. எஸ்தர் அம்மா ஜெபிச்சாங்க. அல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபிக்கிற வீரர்களா மாறணும். லூக்கா 15 அதுங்க பாருங்க, அந்த சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், அன்பு காட்டணும். நீங்க அந்த லூக்கா 15:20 பாருங்க, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென், அல்லேலூயா. முத்தம் செய்தாராம். அந்த தகப்பன் எவ்வளவு அந்த குழந்தை மேல, அந்த பையன் மேல எவ்வளவு பிரியமா இருந்திருக்காரு பாருங்க. அந்த ஒரு எப்படி சொல்றது, பொறுமையா. 2வது காரியத்துல பாருங்க, 2வது இதுல பாருங்க, பொறுமை காட்டுங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள். பொறுமையா வெயிட் பண்றாரு. என் புள்ள ஒரு நாள் வருவான் என்னை தேடி, ஆண்டவர் கொண்டு வர்றான்னு சொல்லிட்டு ஜெபத்துல வெயிட் பண்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. எப்படி தான் வெயிட் பண்றாங்க? அவன் வரவே மாட்டாங்க, அவன் இப்படியே தாங்க இருக்கிறான், அவன் மாறுவான் இப்படி சொல்றாங்களே தவிர ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நீங்க வெறும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வேஸ்ட். ஆமென். நீங்க என்ன பண்றீங்க? ஃபேன் இருக்கு, ஃபேன் என்ன பண்றீங்க? கையால சுத்தி விட்டுட்டு இருக்கீங்க. அது சுத்தம், எனக்கு காத்து வரும், அது சுத்தம், எனக்கு காத்து வரும்னு கையால சுத்தி வேஸ்ட் பண்றீங்க. ஆண்டவர் கரண்ட் சப்ளை ரெடி பண்ணிருக்காரு. ஆண்டவர் தான் எலக்ட்ரிசிட்டியா இருக்காரு. நீங்க போய் ஸ்விட்ச போடுங்க, அது சுத்த ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்றீங்க? வெறும் வீண் வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க மாறுவான்னு சொல்லாதீங்க, ஜெபத்தோட சொல்லணும். அவன் உங்க முழங்கால் பேசணுங்க. மாறாதது மாறும், முடியாதது முடியும், நடக்காதது நடக்கும், அதுலயா செழிக்காதது செழிக்கும், உயர்வாது உயர்வடை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆமென். சோ நீங்க பொறுமையா காட்டணும். அந்த பொறுமை எதுல காட்டணும்? ஜெபத்துல காட்டி ஜெபிக்கணும். அப்படிப்பட்டவர்களா நீங்க மாறணும். அதுக்கான காரணம் போட்டிருக்கு பாருங்க, நான் எடுத்துட்டு இருக்கு பாருங்க. பொறுமையாக இருங்கள். முதலாவது பொறுமையாக நம்ம இருக்கணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறுமையாக இருக்கணும். பொறுமையா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆன்லைன்ல பாக்குறவங்க டைப் பண்ணுங்க, பொறுமையாக இருக்கணும். முதல் காரியம். ஆமென். பொறுமையா இருந்து சாதிக்கணும். ஒரு பழமொழி இருக்கு, பொறுத்தால் பூமி ஆழ்வார். சும்மா சொல்லியிருக்காங்க. பொறுமையா இருந்து சாதிக்கணும். ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா, ஒரு வீடு கட்ட எத்தனை மாசம் ஆகும் பிரதர்? ஒரு 2 வீடு ஃப்ளோர் கட்டணும், 2 வீடு தளம் போட்டு கட்டணும்னா 6 மந்த் ஆகணும். அதுக்கான வேலை செய்யணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? பேஸ்மெண்ட் தோண்டுவாங்க, கரெக்டா இது பண்ணும். ஸோ ஒரு விஷயத்துக்கு ஒரு காரியம் இருக்குங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஒண்ணு பண்ணனா பொறுமையா இருக்கணும். பிரதர் பொறுமையா இருக்காரு, ஆனா ஜபிக்க மாட்டாரு. சிஸ்டர் பொறுமையா இருக்காங்க, ஆண்டவர் துதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு பொறுமையா, நான் ரொம்ப பொறுமையா இருக்கேங்க, பொறுமையா இருந்து நீங்க வெறுமையா இருக்கீங்க. ஜபத்துல புரிஞ்சுக்கோங்க, எழுந்துக்கோங்க. பொறுமையா இருக்கீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க. பொறுமையா இருக்கிறது பெருசு இல்ல, நம்ம கோபத்துல பொறுமையா இருக்கணும். ஆமென். நம்ம செயல்ல கரெக்டா இருக்கணும், ஜபத்துல அதிகமா இருக்கணும். இதுதான் நான் சொல்றேன்.
பொறுமையா இருக்கிறதுக்கு நம்ம ஆவியின் செயல்ல பயங்கரமா இருக்கணும், மாமிசத்தின் செயல கரெக்டா இருக்கணும். சோ நம்ம பாத்தீங்கன்னா ஜெபிக்காம இருக்குதான் நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ நீங்க முதல் காரியம் பொறுமையா இருக்கணும். இரண்டாவது காரியம் பாருங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபிக்கிறதே இல்ல பிள்ளைக்காக. புள்ள படிக்குது 10ஆவதா 8ஆவதா எத்தனாவதோ காலேஜ் எத்தனை படிக்குது, பிள்ளைக்காக ஜெபிக்கிறது இல்ல. அவருக்கு ஜெபிக்கிறது இல்ல, அது வேற விஷயம். பிள்ளைக்காக ஜெபிக்கணும். ஆமென். மனைவிக்காக ஜெபிக்கணும், வீட்டுக்காக ஜெபிக்கணும். நானும் என் வீட்டாருமே வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me, my family, we will serve the Lord. Hallelujah. அப்பானா பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக நிக்கணும். குடும்ப தலைவராக வச்சிருக்காரு. ஒரு குடும்ப தலைவரின் பதவியை யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த குடும்பத்துக்கு நியமிக்கப்பட்ட அவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு, அவருக்கு மட்டும்தான் அந்த ஆளுமை உண்டு, அவருக்கு மட்டும்தான் அந்த செயலுக்கான காரியங்கள் உண்டு. அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு அப்பானா இவர் பிள்ளைனா இவர் தான் அப்பா, இன்னொருத்த கூட்டு வந்து இவருக்கு அப்பான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது எப்படிப்பட்டாலும் முடியாது. காரணம் அவர் தான் அவருக்கான தகப்பன் என்று ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். சோ நம்ம அந்த காரியத்துல கரெக்டா இருக்கணுங்க. பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணுங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, 5ல விளையாது 50ல விளையாதுன்னு. நீங்க 5லே பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கலாம் வச்சுங்களா. 5 வயசுல உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். குழந்தை பிறந்தோன்னு, ஏசப்பா இந்த குழந்தைய கொடுத்தீங்க, இவன் பிறந்து நல்லபடியா வளர்ந்து பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், உமக்காகவும் செய்யணும், இந்த தேசத்துக்காகவும் செய்யணும், ஜெபிக்கணும். ஆமென். இவனுக்கு வரப்போற மனைவியாகவும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக ஜெபிக்கும் போது நல்ல ஆவிக்குரிய பெண்ணாக மனைவியாக கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்க பொண்ணுக்காக பையனுக்காக ஜெபிக்கணும். பிரதரு ஆரம்பத்துல ஜெபிக்கல, கல்யாணம் ஆயிடுச்சு, இது தேவனுக்கு சித்தம் இல்லாத திருமணம் பண்றாரு. ஏப்பா இப்ப சித்தம் இல்லையோ சுத்தம் இல்லையோ கல்யாணம் பண்ணியாச்சு, இன்னைக்கு உன் பையன் அந்த பொண்ணு கூட தான் வாழணும், உன் பொண்ணு அந்த பையன் கூட தான் வாழணும். இதுக்கு முன்னாடியே ஜெபிச்சிருக்கணும். 5 வயசுலயே உங்க பையனுக்கு பொண்ணுக்காக ஜெபிச்சிருக்கணும். கரெக்டா இல்லையா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இது தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியமா நினைக்கிறேன், உங்களை திருமணம் பண்ணது, விவாகரத்து பண்ணிடலாம். என்னங்க இது? முன்னாடியே ஜெபிக்கிச்சு பண்ணணும், அப்பதான் ஆண்டவர் சித்தமானதை செய்வார். நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க தெரியல, கோர்ட்ல போனீங்கன்னா ஜாதகம், பொருத்தம், நாள், நட்சத்திரம் எத்தனையோ சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்து திருமணத்தை கரெக்டா முடிக்கிறாங்க. 9 வருஷமா லவ் பண்ணி ஒருத்தன் கல்யாணம் பண்ணாங்க, 9 நாள்ல டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமே, நடந்த சம்பவத்தை பேசுறாங்க. சோ இந்த மாதிரி ஆகுது. சோ நீங்க என்ன பண்ணணும், உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஜெபிக்கணும். ஏற்ற விழா எலும்பை என் பையனுக்கு கொடுங்கப்பா, யார் என் பொண்ணுக்கு நீங்க நியமிச்சுங்க அப்படி கொடுங்கப்பான்னு பேசணும், ஜெபிக்கணும். அம்மாவா இருந்தீங்கன்னா அப்பாவா இருந்தீங்கன்னா இப்பத்துல இருந்து ஜெபிக்கணும். அந்த காரியத்தை குழந்தை கற்பிக்கணுங்க. அப்பதான் என்ன பண்ணுவான் அவன், நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவான், சின்னதுலயே அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பெரியவனாகி வேலைக்கு போகும்போது, கல்யாணம் ஆகும்போது, நாளைக்கு அவன் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பான். என்ன சொல்லி கொடுப்பான், எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, என்ன எதுனா நடக்கலன்னா நீ முழங்கால போட்டு நடக்கும்னு சொல்லி கொடுத்தாரு, எதனா மாறலன்னா நீ ஜெபம் பண்ண மாறும், எந்த காரியம்னா உனக்கு தடையா இருக்க உபவாசம் போடு நடக்கும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாரு. அவங்க பிள்ளைங்களுக்கு தலைமுறைக்கே டிராவல் ஆகும். என்ன விஷயம், நீங்க ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தீங்க, ஜெபம் பண்றது. ஆமென். அந்த ஜெபம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு டிராவல் ஆகுதுங்க. நீங்க போட்ட விதை, நான் சொல்றேன், உலகத்துல இருக்கிற அந்த மரம் வேணா அழிஞ்சிடும் அந்த விதை, ஆனா நீங்க ஜெபத்தின் விதைய போட்டீங்கன்னா அது கண்ணி கொடுத்துட்டே இருக்கும், அது செழிச்சுட்டு கொண்டே இருக்கும், உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இனி நான் ஜெபத்தின் விதைய என் பிள்ளைங்க வாழ்க்கையில போடுவேன், என் குடும்பத்துல போடுவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் ஜெபிக்கணுங்க, ஜெபத்தின் விதையை நீங்க போடணும். அந்த இதுல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பாருங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அதுல இங்கிலீஷ்ல பாருங்க, அந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு இது லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, ஷேடோ ஆஃப் டர்னிங். ஆமென். அந்த ஷேடோ ஆஃப் டர்னிங், அதுக்கு நான் இப்ப அர்த்தத்தை சொல்றேன். அதுக்கான காரியங்கள் இந்த எப்படி சொல்றது, இப்போ
ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட அன்பு காட்டுறது, இன்னொருத்தர்கிட்ட கம்மியா காட்டுறது சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்லைங்க. ஏசப்பாவோட அன்பு பாத்தீங்கன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் வந்து உதிக்குது பாத்தீங்களா, கிழக்குல உதித்து எங்க எங்க அஸ்தமாகும்? மேற்குல அஸ்தமாகும். சூரியன் வந்து இப்ப அந்த காலத்துல எல்லாம் வால் கிளாக் கிடையாது, கடிகாரம் கிடையாது, குச்சி வச்சுதான் கணக்கு பார்ப்பாங்க. சூரியன் உதிக்கும் போது அந்த குச்சி வந்து எந்த நிழல் எந்த பக்கம் அடிக்குதோ அந்த டைம் பண்ணுவாங்க. சூரியன் ஸ்ட்ரைட்டா நின்னுச்சுன்னா நிழலே வராது, அப்போ அது சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். 12 மணி, புரியுதுங்களா? சமநிலையில இருக்க அர்த்தம். அதுதான் சொல்றாங்க, என் பிதா ஆனவர் எல்லாருக்கும் உண்மையான அன்பு காட்டுவாராம். புரியுதுங்களா? இந்த கண்ணுல ஒரு அன்பு, அந்த கண்ணுல ஒரு அன்பு சொல்லுவாங்களா? அப்படி இல்லை, என் ஆண்டவர் சமநிலையான அன்பை காட்டுவாராம். ஆமென். அதுதான் யாக்கோபான அந்த அதிகாரத்துல பாக்குறீங்க, 1:17 பாக்குறீங்க. ஆமென். அடுத்து இதுல பாருங்க, அதோட செயல்களை பாருங்க. நிபந்தனையற்ற அன்பை தொடர்ந்து வெளிப்படுத்துங்கள். நான் சொன்ன பாத்தீங்களா அந்த காரியத்துல, நிபந்தனையற்ற. இதுதான் ஒருத்தருக்கு, ஒரு பிள்ளைக்கு இன்னொரு அன்பு காட்டுது, இன்னொரு பிள்ளைக்கு அன்பு காட்டுது. அப்படி இல்லை, என் ஏசப்பா சொல்றாரு, நான் உண்மையான அன்பை காட்டுறேன். ஆமென். அப்படி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு காட்டணும். இரண்டாவது அதுல பாருங்க, நிபந்தனையுடன் கூடிய அறிக்கைகளை தவிருங்கள். ஒரு சிலர்லாம் பாத்தீங்களா சொல்லினே இருப்பாங்க. ஆமென். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா சொல்லாதீங்க. நீங்களே பாருங்க, நம்ம அப்படி சொல்றோமா நம்ம பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பாக்குறவங்க, உங்க பிள்ளைய சொல்லி ஒரு விஷயத்த, அது வந்து ஒரு டிசார்டர் சொல்லுவாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க, அதை பண்ணியா இதை பண்ணியான்னு சொல்லிட்டு. சோ நீங்க உங்க பிள்ளைய சொல்லுங்க, அதை ஆஃப் பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா, நீ ஏன் அதை பண்ணினே இருக்க, இதை விட மாட்டியா, இதை செய்ய மாட்டியா சொல்லிட்டு பிள்ளை என்ன பண்ணுவாங்க, இது பண்ணிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, அரைச்சமாவே அரைச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாவுனாதான் ஆகும், புளிச்சிடுமா? புளிச்சிடும்னு சொன்னாங்கல்ல. இப்போ ஒரு விஷயம் இருக்கு, இப்போ நல்ல மனுஷனா இருந்தா தான் நல்ல தகப்பனாக முடியும். புரியுதுங்களா? சப்பாத்தி நல்லா இருக்கணும்னா மாவு எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். பிரதர் கெட்டவரா இருந்தா அன்பு எப்படி வரும்? மாற்று எப்படி வரும்? சப்பாத்தி புளிச்சிருக்கு, அப்ப ரொட்டியும் நல்லாதான் இருக்காது. நல்ல சப்பாத்தி வேணா மாவு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க நல்ல மனுஷனா இருந்தாதான் உங்க வாழ்க்கையில நல்ல அப்பாவாகவும் அம்மாவாகவும் நல்ல காரியத்தை உங்களால செய்ய முடியும். ஆமென். இவங்க வாழ்க்கையே புளிச்சிருந்ததுன்னா அதுதான் எல்லா பக்கம் முறுக்கின்னு திருப்பிக்கின்னு இருக்கும். சோ அதை நம்ம மாத்தணும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சோ மூன்றாவது பாருங்க, தோல்விகளில் அவர்களை ஆதரிக்கணுங்க. உங்க பையன் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டானா, நீ தோத்துட்ட, உன்னால முடியாது நான் சொன்னேன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆமென். நீங்க ஆதரிக்கணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆதரிக்கணும். எத்தனை கிரிக்கெட் பிளேயர்ஸ் இந்த மாதிரி ஆதரிச்சிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் தெரியும்ல, சச்சின் டெண்டுல்கர் வந்து அவங்க அப்பா வந்து சொல்வாரு, நீ மிகப்பெரிய கிரிக்கெட்டர் ஆகணும். அவங்க அப்பா ஆதரிச்சாரு. அவர் 10th ஃபெயில் ஆயிட்டவன்னு என்ன சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னாங்க. அவர் சொன்னாரு, நீ கிரிக்கெட் பயங்கரமா விளையாடுவாரு. கிரிக்கெட் விளையாடி அவங்க அப்பா ஆதரிச்சதுனால அவர் பெரிய கிரிக்கெட்டர் ஆனாரு. ஈவன் விராட் கோலி ரஞ்சி டிராபி விளையாடும் போது அவங்க அப்பா செத்துட்டாரு. மேட்ச் விளையாடிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்க போயிடுங்கன்ட்டாங்க. ஆனா விராட் கோலி என்ன பண்ணாரு, நான் ஆடிட்டு தான் போவேன், ஆடிட்டு போனார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவங்க அப்பா ஃபுட்பால் இதுல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, கிளீனிங் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்படி ஜன்னல்ல இப்படி இந்த இதுல இருந்து பாப்பாரு, எட்டி பாப்பாரு. எல்லாம் பெரிய பணக்கார பசங்க எல்லாம் விளையாடுவாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, ஒரு சின்ன பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் சேர்த்து ஒரு பால் செஞ்சு இதுல விளையாடினாரு. அன்னைக்கு அந்த பையன் விளையாடுறதுதாங்க இன்னைக்கு அவர் தான் உலகத்துல நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயரா இருக்காரு. ஆமென். அவங்க அம்மா அவ்வளோ கேத்தலிக், அவங்க ஒரு கேத்தலிக் கிறிஸ்தவர்கள். அவங்க பிள்ளைய குழந்தை நிறைய பத்துட்டாங்க. கடைசி குழந்தை இதை கலைச்சினு பார்த்தாங்க. ஆனா அவங்க நிறைய வேதத்தை பற்றி பக்தி வைராக்கியம் பயம் இருந்ததுனால கர்த்தர் கொடுத்து அழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பெத்தெடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியாம போச்சு அந்த குழந்தைதான் பெரிய அற்புதம் செய்ய போதுன்ட்டு. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா கோடீஸ்வரங்களா இருக்கிறது காரணம் அந்த ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. பாத்தீங்களா, கர்த்தர் கொடுத்ததை கலைக்க கூடாது, அது கர்த்தரால் கொடுத்த கர்ப்பத்தின் கனின்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க அந்த பைபிள் படிச்சதுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஆமென். சோ ஒரு தாய் தகப்பன்னா நீங்க அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். லியோனல் மெஸ்ஸிய அவங்க பாட்டி தான் ஊக்குவிச்சாங்க. இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் காரர்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க அப்பா அம்மா தான் ஊக்குவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஊக்குவிக்கணும். உங்க பையனுக்கு என்ன திறமைன்னு பாருங்க. அவன் என்ன பாடுறதுல திறமையா, ஓடுறதுல திறமையா, ஆடுறதுல திறமையா, குதிக்கிறதுல திறமையா, தாவதுல திறமை, எதுல திறமைன்னு பாருங்க. ட்ரம்ஸ் அடிக்கிறத திறமையா, எந்த திறமைன்னு பார்த்து அவங்களால முடிஞ்சது அவனுக்கு கொடுங்க.
அவனுக்கு நீங்க சொல்லி கொடுங்க, இல்ல அடுத்த காரியத்தை பண்ணுங்க. நாளைக்கு உங்க பையன் அந்த அந்த ஃபீல்ட்ல இருக்க உங்க பையன் பெரிய இடத்துக்கு போவாங்க. உங்க குடும்பத்தை மாத்துற ஒரு டர்னிங் பாயிண்டா கூட மாறும். உங்க குடும்பத்தை மாத்துற ஒரு ஒரு யூட்டர்னாவே இருக்கும். உங்க பையன் கோடீஸ்வரன் ஆக முடியும், தலைமுறையை மாற்ற முடியும். உங்க புள்ள எந்த திறமையில இருக்கா, நல்லா படிக்கிறேன்னா படிக்க வைங்க. வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாரிச்சு காசு சம்பாதிப்பான். நீங்க எந்த காரியத்தை செய்யறீங்க பாருங்க. ஆமென். நான்காவது, திரும்ப தூக்கி நிறுத்துங்கள். உங்க பிள்ளை விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் முடிஞ்சிடுச்சு, என்னது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. நீங்க தாங்க தூக்கி நிப்பாட்டணும். ஆமென். வாங்க, நீங்க தான் வாங்க. உங்க பிள்ளை விழுந்துட்டாரு, ஸ்பீடா வாங்க. இப்போ கீழே விழுந்துருங்க, படுத்துருங்க, அப்படியே படுத்துருங்க, சிட் டவுன், அப்படியே படுத்துருங்க. இப்போ இவர் விழுந்துட்டாரு, ஆள் தான் பிள்ளை விழுந்துட்டாருன்ட்டு அப்பாவும் அம்மாவும் விழுந்துட்டான்னு ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? என் புள்ள விழுந்துட்டான், இனி அவனை எழுந்து நின்னுட்டான், இப்ப நின்ட்ட, இதுக்கப்புறமேட்டு எங்க விழுந்தியோ இனி அங்க விழாதபடி எச்சரிக்கையா இருந்து உன் காரியத்துல ஜெயம் கொண்டு போப்பா. ஏசப்பா உன் கூட இருக்கிறாரு, உன்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய், உனக்கு பலம் இருக்குப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், புள்ளைய தேர்ச்சி ஜபத்தினால ஊக்குவித்து அனுப்பணும். அதுதான் ஒரு கடமை. அவன் சரிப்பட்டு வரமாட்டான். அப்பே சொன்ன அவங்க கிட்ட, கேட்டானான்றது அப்படி சொல்லாதீங்க. பிள்ளைங்களை ஊக்குவிக்கணுங்க நீங்க தான். நான் அவனை சொல்றேன், உங்க புள்ள நல்ல உயர்வு அடைஞ்சிட்டான், நல்ல காரியத்துல வெற்றி அடைஞ்சிட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என் புள்ள என் பொண்ணு, அவ என் பொண்ணு, சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க, என் சொந்தக்கார அவரு. இதை உங்க புள்ள அந்த காரியத்துல தோல்வி அடைச்சுன்னு வச்சுக்கேன், உடனே புள்ள மேல திருப்பிடுது. அப்பே சொன்ன அவனை வானா அந்த விஷயத்துல போவாத, அது உங்களுக்கு தோல்வி அடைந்து. ஏங்க, வெற்றி அடைஞ்சா கொண்டாடுற தனக்கென்று கூறிய எடுத்துக்கிற அப்பா அம்மா நீங்கள, உங்க பிள்ளை தோல்வி அடைஞ்சாலும் அதை நீங்க தான் எடுத்துக்கணும். ஆமே, அந்த தோல்வி நீங்க தான் எடுத்துக்கணும், அதை நீங்க தான் மாத்தணும். என் புள்ள தோத்துட்டான், ஆனா அது நிரந்தரம் இல்ல, என் புள்ள ஜெயிப்பான். ஆமே, அப்படி நீங்க மாத்தணும். தோல்வி அடைஞ்சா மட்டும் வானா, வெற்றி அடைஞ்ச என் புள்ள ஜெயிச்சுட்டா பாத்தீங்களா, போன் வச்சு சொல்றது, 10 நிமிஷத்துல 10 ஊருக்கு சொல்றது, என் புள்ள ஜெயிச்சுட்டா பாத்தீங்களான்ட்டு. தோல்வி அடைஞ்சா மட்டும் மூடி மறைக்கிறது, இல்ல அப்படியே அவன் மேல பிளேட்டை திருப்புறது. இல்லைங்க, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தான் கடமை. ஜெயிச்சாலும் தோச்சாலும் யாரோட கடமை? உங்க கடமை தான். எல்லாமே உங்களுக்கு நேரா தான் ஆண்டு மாத்தி வைப்பாரு. சோ நீங்க அதை செய்யணும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 20 வசனத்துல பாருங்க, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கும் பாதரட்சைகளையும் போடுங்கள். அல்லேலூயா, ஆமென். அப்பாவை தேடி பிள்ளை வராரு, பாவம் செஞ்சுட்டு. ஆனா அப்பா, நீ என்னை விட்டு போனல, என் சொத்தெல்லாம் நீ இது பண்ணல, எனக்கு நீ பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் அமிச்சிருக்கலாம். ஆனா அப்பா அவரு அப்படி அமிச்சிருந்தா ஒரு மாமிசத்தின் அப்பாவை நடந்திருப்பாரு. ஆனா என் ஆண்டவர் சொல்ற ஓமையில படி அவர் பாத்தீங்கன்னா அவர் தான் பிதா. ஆமென். அவர் பிதாவை தான் ஓமையா சொல்றாரு. ஏசப்பாவை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா, ஏசப்பா என்கிட்ட வராதன்னு சொல்லிட்டு போக மாட்டாரு. நீங்க எந்த நிலையில விட்டு போயிட்டு உங்க நல்ல சரி இருந்தாலும் சரி, சரி இல்லாட்டாலும் சரி, அவர்கிட்ட வந்தீங்கன்னா அவர் கட்டி சீரமைத்து உங்க கைகள்ல மோதிரத்தை போடுவார், உங்க மேல நல்ல ஆபரணங்களை போடுவார், உங்க கால்களுக்கு நல்ல காரியத்தை செருப்புகளை கொடுக்கிறார் பாருங்க. ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். எதுவுமே இல்ல, என்ன வேலைக்காரனா சேர்த்துக்கணும்னு சொல்ல வந்தானே வந்தாரு. ஆனா அவர் சொல்றாரு, யாருப்பாங்க, அவனுக்கு போய் நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு போங்க, அவனோட மோந்திரம், என் மோந்திரத்தை போடுங்க, என் விலை உயர்ந்த பாதரட்சை ஷூ அந்த அப்ப இருந்தது போடுங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. யார் சொத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாரு? அவர் சொத்துல இருந்து கொடுக்குறாரு. ஏற்கனவே சொத்து கொடுத்து அமிச்சாரு, வீண் அடிச்சுட்டாரு. சரி பரவாயில்ல, என் புள்ள அது, நான் அவனை இது பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எடுத்து கொடுக்குறாரு. அப்படிதாங்க இருக்கணும் அப்பாவா அம்மாவா.
புள்ள தப்பு செஞ்சுட்டான் ஆள் தான் இல்ல, அவன் போயிட்டான் அப்படி இல்ல, அவன் திரும்பி வந்தாலும் திருத்த காட்டுறவங்க கடமை உங்க கையில இருக்கு. அதுக்குதான் உங்களை தகப்பனாக தாயாக ஆண்டவர் நியமிச்சிருக்காரு. அதுக்குதான் அவங்க தாயோட வயிற்றுல ஆண்டவர் பெற்றெடுக்க வச்சிருக்காரு. அதுக்குதான் உங்களை தகப்பனா தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதோட செயல்பாட்டுகளை பாருங்க. இரண்டாம் வாய்ப்புகளை கொடுங்கள். ஆமென். ஒரு பிள்ளை ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிட்டானா அவன் படிப்பு விஷயத்திலே சரிங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, புள்ள படிக்க மாட்டேங்குதுன்றாங்க. நம்ம சண்டே கிளாஸ் பையனை கூட அவங்க அம்மா சொன்னாங்க, மிஸ் எல்லாம் சொல்றாங்க படிக்க மாட்டேங்குதுன்றாங்க. நானும் படிக்க மாட்டேன். நான் கேட்டேன், என்னைக்கு புக் எடுத்து அவனுக்கு நீங்க சொல்லி கொடுத்துறீங்க? நான் சொல்லி கொடுக்கலங்கன்ற, நான் சொல்லி கொடுக்கலங்க, அது எனக்கு இது பண்ணலங்க, ஸ்கூல்ல படிக்க மாட்டாங்கன்னு புக்கத்தை சொல்லி கொடுத்துக்கிறீங்களா ஏன்றீங்களே? அப்ப எப்படி அவன் படிப்பான்? புக்கத்து பள்ளிக்கு சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்ல ஒரு சில பசங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களே, இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே போவோம், ABCD சொல்லி தராங்க. அதுக்கு அடுத்தது காங்காச்சானா 1 2 3 இந்த மாதிரி போவாங்க. அவ போகும்போது என்ன ஒரு சிலர் லேட்டா ஏறும், மண்டையில கொஞ்சம் லேட்டா ஏறும், புரியுதுங்களா? ஒரு செடி சீக்கிரமா வரும், இன்னொரு செடி பொறுமையா வளரும். அந்த மாதிரி பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் லேட்டா ஏறிச்சுன்னு வச்சுங்களேன், ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கான பாடத்தை எடுத்துருவாங்க, ABCD எடுத்துட்டு நாளைக்கான பாடம் 1 2 3 எடுப்பாங்க. அப்படியே அது என்ன போயிட்டே இருக்கும். இவன் என்ன பண்றான், அந்த ABCD முக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியல, அது மனப்பாடம் பண்ண முடியல, காரணம் மெமரி பவர் கொஞ்சம் வீக்கா இருக்கு. நீங்க அம்மா அப்பா என்ன பண்ணோம், இன்னைக்கு என்னப்பா பாடம் எடுத்தாங்க சொல்லிட்டு அவன் கிளாஸ்ல படிச்சது இல்லாம நீங்க வீட்டுல அவனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணீங்கன்னா அவன் என்ன பண்ணிடுவான், அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான். புரியுதுங்களா நான் சொல்றது? இவங்க அப்படியே விட்டுறதுனால என்ன பண்றான், அதை கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்றான், படிக்காமலே விட்டுட்டு மறந்து அவன் மூளையை மங்கிட்டு அப்படியே இருந்துடுறான். இதுதான் பிரச்சனை. புரியுதுங்களா? இப்போ அந்த பிள்ளை படிக்கணும்னா, இப்ப கொஞ்சத்தில் இருக்குன்னா அவனுக்கு அந்த கோவே தெரியல, புரியுதுங்களா? அவன் படிக்க மாட்டான், ரீட் பண்ண மாட்டான்னா அந்த லெட்டர் அவனுக்கு தெரியலமா, அந்த லெட்டர் சொல்லி கொடுங்க அவனுக்கு. வைக்கிறது அசிங்கப்படக்கூடிய காரியம் இல்லைங்க, அதை அப்படியே வச்சு படிக்காமதான் அது அசிங்கம். உடனே அந்த அசிங்கத்தை மாத்திட்டு நம்ம கத்துக்கினா அது என்ன பண்ணோம், மாற்றம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மாற்றம். உடனே அதை பத்துக்கணும். ஓ இது கோ இந்த ஆ இப்போ ஸ்தலர்கள் அப்படின்னு ஒண்ணு படிக்க வராது. சோ ஆ இப்போ இஸ்தலர்கள் அவனால அதை கூட்ட முடியாது. ஒண்ணுன்னா அவன் படிக்க தான் அவனால கூட்ட முடியும். சோ ஒரு அப்பா அம்மா நீங்க பிள்ளைங்களை என்ன பண்ணணும், கல்வியில அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம ஆளுங்க மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குது இல்லை, அதானே? அப்படி இல்லைங்க. இப்போ நீங்க படிக்கணும், டியூஷன்ல எத்தனை போய் வைக்கணும், வச்சுட்டு என் புள்ள படிக்கிறானா மிஸ், இன்னைக்கு என்ன படிச்சாங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, இந்த பாருங்க வாட்ஸ்அப்ல அமைச்சிருக்காங்க, இந்த ஹோம்ஒர்க் நாளைக்கு, இந்த டெஸ்ட் நாளைக்கு சொல்லிட்டு டியூஷன்ல எடுத்து போய் விடணும். ஒரு சிலர்கிட்ட காசு இருக்காது, புரியுது, ஆனா அப்படிப்பட்ட பசங்களாம் படிச்சிடுறாங்க. காசு இல்லாத பசங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஆண்டவர் அதுலயே மாற்றத்தை செய்யறாரு. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கீங்க, படிக்காம இருக்கிறது தப்புங்க, படிக்கணும். படிப்பை நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூல்ல எடுக்கிற பாடம் வந்து பிள்ளைங்களுக்கு லேட்டா ஏறும், அவங்க என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. அதுக்குள்ளே மறுநாள் வேற பாடத்தை எடுத்துருவாங்க. இந்த பாடமே பெண்டிங்ல இருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு. இந்த பாடம் அதுக்கடுத்து அடுத்த நாள் அத்தை பாடம் என்ன பண்ண, மூளை குழம்பிடுச்சு, எதை படிக்கணும் எதை ஏறணும்ட்டு. ஸோ என்ன பண்ணணும், நீங்க இன்னைக்கான நாள்ல என்ன சொல்லி கொடுத்தாங்களோ பிள்ளைங்களுக்கு, இல்ல நீங்க தாத்தா பாட்டியா இருந்தா உங்க பேத்திங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். புரியுதுங்களா? நீங்க என்ன பண்ணணும், அந்த நாள்ல படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை. அடுத்த நாள் படிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, உங்க பிள்ளைங்களை எம்டியா விடல, அவங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றீங்க. ஒரு ரிசர்ச்ல சைலந்தர் பாபு ஒரு டிஜிபியா இருக்கும்போது சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, அந்த ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ணாங்களாம், மெமரி பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஞாபக சக்தியை திறன் அதிகப்படுத்துறதுக்கு சைலேந்தர் பாபா ஐயா சொன்னாரு. ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோன்னா, இப்போ ஒரு பேஜுக்கு அந்த பேராகிராஃப் இருக்குன்னா அதை பாதியிலே படிச்சுட்டு நிப்பாட்டக்கூடாது. அதெல்லாம் பண்ணுமா, மண்டேல ஏறினாலும் ஃபுல்லா படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணணுமா. புரியுதுங்களா? நம்மளால அது ஞாபகமே வரலனாலும் அதை படிச்சுட்டு எழுதியாவது பார்க்கணுமா. அப்ப என்ன ஆகுமா, அந்த ஸ்டோரேஜ் லெவல் இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம மனுஷ மூளை இருக்கு பாத்தீங்கன்னா 40,000 கம்ப்யூட்டருக்கு சமமா. கம்ப்யூட்டர் பார்த்துருப்பீங்க சிஸ்டம், அந்த 40,000 கம்ப்யூட்டருக்கு சமம்ன்றாங்க நம்ம மனித மூளை. அந்த மனித மூளை எப்படி தெரியுமா வேலை செய்யுமா, இப்போ ஒரு ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆச்சுன்னா அடுத்த ஸ்டோரேஜ் அதை என்ன பண்ண ஆக்சஸ் பண்ணும். நீங்க என்ன பண்ணும், ஒன்னு அது சேர்த்துக்கிட்டே இருக்கணும் உங்க மூளையில, அடுத்த காரியத்தை சேர்த்துட்டே இருக்கும், பாதியிலே விடக்கூடாது. ஸோ என்ன பண்ணோம், அவர் சொன்னாரு, இது ஃபுல்லா படிச்சு முடியும், நம்மளோட மனிதனோட ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகுமா, அடுத்த லெவலுக்கு போகுமா.
அதான் உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா, கிளாஸ்ல இருக்கிற தண்ணி சொம்புக்கு மாறும், புரியுதுங்களா? சொம்புக்கிற தண்ணி ஜக்குல மாறும், ஜக்குல இருக்கிற தண்ணி குடத்துல மாறும், டேங்குக்கு மாறும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுமா மனிதனோட கெப்பாசிட்டி, புரியுதுங்களா? ஸோ நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கற்பீங்க, கல்வியை கற்பீங்க. கல்வி ஒன்றுதாங்க, படிப்பை சொல்லிக் கொடுக்கணும், அதே சமயம் ஆண்டவரோட ஆவிக்குரிய வழியை நடத்தணும் உங்க பிள்ளைங்களை. 2 விஷயத்துல கரெக்டா இருக்கீங்களா பாருங்க, தகப்பனாக தாயாகும். ஆமென். 2வது காரியத்துல பாருங்க, பழைய தவறுகளை திரும்ப சுட்டி காட்டி கொண்டிராதிருங்கள். பழைய உங்க பையன் ஒரு தவறு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவன் அந்த காரியம் பண்ண சொல்லிட்டு அவனை சும்மா சொல்லினே வச்சுங்களேன், அவனே விட்டுருப்பான் அந்த பழக்கத்தை, புரியுதுங்களா? தப்பான பழக்கத்தை அவனே விட்டுருப்பான். நீங்க சொல்லி அவன் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி அங்க போய் அதை பண்ணிட்டான். காரணம் ஏன்? அம்மாவும் அப்பாவும் அதே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு ஒரே ஞாபகமா இருக்கா, அதை குடுறான்ட்டு வாங்கிப்பான், எத்து வாயில வைப்பான், இல்ல எத்து எதாவது பண்ணும், வாட் எவர் இட் இஸ். நீங்க எதை சொல்றீங்களோ அவங்க அதை விட்டா கூட நீங்க அதை வர வச்சிருக்கீங்க. ஸோ நீங்க உங்க பிள்ளைய மாறணும்னா உங்க வாயில இருந்து மாற்றுங்க முதல்ல. ஆமென். அடுத்தது உங்க செயல்ல மாற்றுங்க. எந்தெந்த காரியத்துல நீங்க மாற்ற நினைக்கிறீர்களோ அந்தந்த காரியம் நடக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆமென். பழைய காரியத்தை உங்க பிள்ளைங்ககிட்ட நீங்க பேசக்கூடாது. தவறான காரியம் அவன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மாற்றி நீங்க பேசணும், அப்பதான் அவங்க காரியத்துல நடக்கும். அல்லேலூயா, சத்தமாக ஆமென். அதுல அடுத்தது 3வது பாருங்க, அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள். இன்னைக்கு உங்க பிள்ளை யாருன்னு உங்களுக்கே தெரியல. ஆமென். உங்க பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரியல. ஏங்க, மீன் கிட்ட போயிட்டு மீனை பார்த்து சொல்றாங்களாம், பறன்னா மீனை சொல்லுது, நான் பறக்கணும்னு சொல்லுதான் மீன். காக்கா பறக்குது, குருவி பறக்குது, கழுகு பறக்குது, புறா பறக்குது, என்னால ஏன் பறக்க முடியல? மீன் என்ன பண்ணா அதோட இதுவே இப்படி பண்ணா பறக்க முடியலன்னு அழுவுதான். உங்க பிள்ளை யாருன்னு நீங்க தான் உங்க பிள்ளைங்க சொன்னோம். பிள்ளைக்கு எது வேணுமோ அதுதான் நீங்க காட்டணும். பிறந்த உடனே ஒரு டாக்டருங்க, ஒரு இன்ஜினியருங்க, ஆனா ஆண்டவர் வச்சுக்கிற அழைப்பு வேற எதுவாவது இருக்கும், வேற காரியத்துக்கா இருக்கும். ஆனா எத்தனை வந்து மாத்தி விட்டுருவாங்க. மீன் நீந்துறதுக்கு தான் மீன். ஆமென். பறவை பறக்கிறதுக்கு தான். ராஜா தான், ராணி தான். புரியுதுங்களா? ஆமென். உங்க பிள்ளை எதுல பாருங்க, நீங்களா பிறந்தவனே இதுங்க, அவன் அதுங்க, அவன் அது ஆகாமலே போயிடுவான், இல்ல வேற எதுனா கூட ஆயிடும். ஆனா கடவுள் மேல வச்சு சித்தத்தின்படி வேற ஏதாவது கூட இருக்கும். ஆமென். சரி, நீங்க உங்க பிள்ளைங்களை அவன் மீன்னா நீந்த விடுங்க, பறவைனா பறக்க விடுங்க, சிங்கம்னா காட்டல விடுங்க. புரியுதுங்களா நான் சொல்றது? உங்க பிள்ளை எதுன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வேதத்துல நீங்க கனெக்டா இருக்கணும். ஜெபம் பண்ணி குழந்தைய பெற்று எடுக்கிறீங்களா, அப்பவே நீங்க தீர்மானம் எடுக்கணும், உமக்காக ஊழியம் செய்வோம், அந்த உலகத்தை கலக்கரவனாய் மாற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு. ஆமென். அப்படி நீங்க ஜெபிக்கணும். எங்க அம்மா ஜெபிக்கும் போது ஜெபம் பண்ணாங்க, அவங்க குழந்தை ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தைய கொடுங்க சப்பா, அவனை நான் சாமுவேல் பேர் வச்சு அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்ட்டு. அல்லேலூயா. அந்த தாய் தீர்மானிச்சாங்க, முன் குறித்தாங்க. அதே போல ஆண்டவர் அவங்களை கர்ப்பம் தரிக்க வைத்து இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க. சோ நீங்க யாரு, உங்க பையன் யாரு, உங்க பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் அதை நிர்கணிக்கணும். ஆண்டவர் மூலியமாக, ஆண்டவர் கொடுத்திருக்க வார்த்தையின் மூலியமாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த திட்டங்களை தெரிஞ்சு வைக்கணும். அவங்க எப்படி ஆக போறாங்க நீங்க தான் காட்டணும் அவங்களுக்கு. ஆமென். புரியுதுங்களா? அல்லேலூயா. 5வது காரியம், கடைசி காரியத்துல வந்தாச்சு பாருங்க, அவர்களின் வெற்றியை கொண்டாடணுங்க. படிங்க, சத்தமா படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க. அவர்களின் 2 பேர் படிக்க மாட்டீங்க, படிங்க, சத்தமா படிங்க. அவருடைய வெற்றியை கொண்டாடுங்கள். பாருங்க, அவருடைய வெற்றிகளை கொண்டாடுங்கள். அவருடைய வெற்றியை கொண்டாடணும். உங்க பிள்ளை ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரம் 22 வசனம், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுங்கள் என்றார். அதுல 23 பாருங்க, கொளுத்த கன்றியை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஆமென். 24 அப்படியே படிங்க, என் குமாரன் ஆகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்டு தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்படி அவர்கள் என்ன ஆனார்கள்? சந்தோஷப்பட தொடங்கினார்கள். உங்க பிள்ளை நீங்க கொண்டாடுனாங்க. ஸ்கூல்ல மிஸ் மார்க் போட்டாங்கன்னா
10ல 5 மார்க்னா ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, என் புள்ள வாங்கிட்டான்ட்டு. ஒரு வசனம் சொன்னானா அவனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. என் புள்ள இந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டான், இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரியாணி செய்யலாமான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படி பண்ணுங்க. ஸ்பெஷல் ஆக்குங்க உங்க பிள்ளைய. அவன் யோசிப்பான், நமக்கு அப்பா இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய சொல்லிட்டாரு வீட்டுல. காரணம் ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சிட்டோம், நம்ம ஸ்கூல்ல இதை படிச்சுட்டோம், இவ்வளவு மார்க் எடுத்துட்டோம், நம்ம சர்ச்சில் இவ்வளவு பேசிட்டோம் அப்படின்னு உங்க பிள்ளைங்க என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ உங்க பிள்ளை என்ன பண்ணுவான், சின்னதுல ஜெயிச்ச உங்க பிள்ளை நாளைக்கு பெரிய விஷயத்துல ஜெயிப்பான். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லு, கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் நான் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்றாரு. அதே போல உங்க பிள்ளை கொஞ்சம் விஷயத்துல ஜெயிச்சுட்டானா ஆமென், நாளைக்கு அவன் பெரிய பெரிய விஷயத்துல ஜெயிப்பான். நாளைக்கு உங்களை பாராட்டவில்லை, இவங்களோட தாய் தான் இவங்க, இவங்களோட தகப்பன் தான் இவரு சொல்லிட்டு உங்களுக்கு அவன் பெருமை கொண்டாடுவான், பெருமை சேர்ப்பான் உங்க பிள்ளை. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உங்க பிள்ளை சின்ன வயசுல தான் அவன் என்ன பண்ணும், அவன் நீங்க என்கரேஜ் பண்ணி கொண்டாடணும். அவன் ஒரு சின்ன விஷயத்துல ஜெயிச்சா கூட ஏங்க, அவன் பாஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட நீங்க கொண்டாடணும். ஃபெயில் ஆனாலும் என் புள்ள பரவாயில்ல, இத்தனை சப்ஜெக்ட்ல பாஸ் ஆயிட்டேன், இதுலதான் ஃபெயில் ஆனு சொல்லிட்டு 3 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகிறதுக்கு 3 சப்ஜெக்ட் நீங்க கொண்டாடணும். நாளைக்கு அவன் அந்த மாதிரி இருக்க மாட்டான், எங்க அம்மா அப்பா என்ன கொண்டாடினாங்கன்ட்டு. சின்ன விஷயத்துல உங்க பிள்ளைங்களை பாராட்டுங்க, கொண்டாடுங்க, அவங்களுக்கான காரியத்தை செய்யுங்க. பெரிய பெரிய விஷயத்த உங்க பிள்ளைங்க உங்க நேராக செய்வாங்க. பெரிய பெரிய விஷயத்துல அவங்க ஜெயத்தை பார்ப்பாங்க. காரணம் சின்ன வயசுல அவங்க நீங்க ஊக்கப்படுத்திட்டீங்க, அந்த ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு. நம்ம ஜெயிச்சா நம்மளை பாராட்டுறாங்க, நம்ம ஜெயிச்சா நம்மளை புகழ்றாங்க, நம்ம ஜெயிச்சா நம்மளுக்கு தேடி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய காரியத்துல செஞ்ச பெரிய காரியத்தை பார்ப்பான். அவன் அடுத்தது செல்வத்தை அவன் பார்ப்பான், பெரிய பெரிய காரியத்தை அவன் செய்வான். சோ தகப்பனாக தாயாக இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களை ஊக்க வைக்கணும். ஆமென். அதுதான் அது அந்த இதுல போட்டிருக்க பாருங்க, கொண்டாட அத படிங்க, சேஞ்ச் பண்ணுங்க. இது இல்ல சேஞ்ச் பண்ணுங்க தம்பி. அடுத்தது பாருங்க, செயல்படக்கூடிய யோசனைகள்ல அந்த முதல் இது பாருங்க, மாத்துங்க தம்பி, இன்னொன்னு மாத்துங்க. படிங்க. அது கொண்டாட மரபுகளை உருவாக்குங்கள். ஆமென். நான் சொன்னல, உங்க பிள்ளை ஜெயிச்சுட்டான்னா என்ன பண்ணோம், அவனுக்கு வீட்டுல இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்யலாம், நம்ம பையன் ஜெயிச்சுட்டான், அவனுக்கு நம்ம சாக்லேட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும் நீங்க. அப்படி உங்க பிள்ளைங்க ஒரு ஒரு விஷயத்தை கொண்டாடுனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்னைக்கு ஒரு வசனம் சொன்னவன் நாளைக்கு 10 வசனம் சொல்றவனா மாறுவா. அப்படிதான் இப்ப சண்டே கிளாஸ் கூட்டு வரோம். நாங்க கூட்டு வந்து என்ன பண்றோம், வசனம் சொன்னா கொடுக்குறோம், சாக்லேட்டு இல்ல பென்னு இல்ல ஏதாச்சும் நாங்க கொடுக்குறோம். காரணம் ஏன், பசங்களை ஊக்க வைக்கிறோம். அதுதான் அடுத்த வாரமா சொல்லுவான். நாளைக்கு ஒரு வசனம் சொன்னோம், 2 வசனமா படிப்பான், 3 வருஷமா படிப்பான், இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸ்கூல்ல ஏன் போட்டி வச்சு பிரைஸ் கொடுக்குறாங்க, வெற்றியாளர் ஆகணும்ட்டு. சோ நீங்க உங்க பிள்ளைங்களை கொண்டாடணும், அப்படிப்பட்டவர்களா நீங்க மாறணும். ஆமென். நீங்க கொண்டாட ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க பிள்ளைங்களை, இந்த உலகம் உங்க பிள்ளைங்களை கொண்டாடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் கொண்டாட்டத்தை கொடுப்பார் உங்க பிள்ளைங்களுக்கு. ஆமென். உயர்வை கொடுப்பார். 2வது காரியத்தை பாருங்க, அவர்களுடைய சாதனைகளையும் விருதுகளையும் காட்சிப்படுத்துங்கள். உங்க பிள்ளை ஏதாவது போட்டியில ஏதாவது ஜெயிச்சுட்டு வந்தானா அது அவன் கண்ணுல தெரியுற மாதிரி மேல ஏதாவது வைக்கணும். நீங்க யாருன்னா வந்தாங்கன்னா என் புள்ள ஜெயிச்சுக்கிறான் பாருங்க, அதை எடுத்து ஸ்டேட்டஸா போடுங்க. டுடே மை சன் வின் திஸ் பிரைஸ் அப்படி போடுங்க. அதை விட்டு நம்மால வேற ஏதோ போடுறது, அதை எடுத்து போடுங்க. அப்பா பார்க்கணும், நம்ம அப்பா நமக்கு இது செஞ்சு வச்சுக்கிறாரு. நாளைக்கு சொல்லணும், இது பார்த்தீங்கன்னா என் பையன் இதுல ஜெயிச்சான், இது வந்து என் பொண்ணு இதுல ஜெயிச்சாங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு அந்த நீங்க ஒண்ணு வச்சது நாளைக்கு 10 ஆகும், 20 ஆகும், 30 ஆகும். உங்க பையன் வெற்றியின் கோப்புகளை அடக்கிறவனாக மாறுவான். வெற்றியின் கோப்புகளை உங்க பெண்கள் அதை எடுத்து வந்து வைக்கிறவர்களா மாறுவாங்க. ஆமென். அப்படி நீங்க வைக்கணும். உங்க வீட்டுல ஒரு பொம்பளை பொண்ணு இருக்குன்னா அதை நீங்க தட்டி கழிச்சு, நீ இப்படிதான் இவ்வளவு வயசான கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அப்படிலாம் இருக்க கூடாது. ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், IAS பார்க்கணும். அவங்களுக்கான மரியாதை நீங்க கொடுத்து பார்க்கணும். நீ படிக்கணுமா, பெரிய காரியத்தை செய்யணுமான்ட்டு. ஆமென். உங்க பையனை நீங்க அப்படி பார்க்க கூடாது, பெரிய லெவல்ல பார்க்கணும். உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் பிள்ளைகளா இருக்காங்களோ அவங்களை நீங்களே தர குறைவு பார்க்க கூடாது. இதை படி, அதுக்கப்புறம் போ, இதெல்லாம் பண்ணாத, நீ பெரிய காரியத்தை செய்யணும்பா, நீ பெரிய விஷயத்த பண்ணணும், கர்த்தருக்காக பெரிய காரியத்தை நீ செய்யணும், கர்த்தருக்காக பெரிய விஷயத்தை நீ செய்யணும். உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணணும், நீங்க கற்பிக்கணும், சொல்லி கொடுக்கணும், செஞ்சு காட்ட அவங்கள பயிற்சி வைக்கணும்.
இப்படி நீங்க செய்யும் போதே ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டேல நீங்க நிறைய பேர் பெண்கள் நீங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய கணவரை நீங்க அப்படி மாறணும்னு சொல்லிட்டு உதாரணத்துவமான ஃபாதராக, உதாரணத்துவமான தகப்பனாக மாறணும்னு நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஈவன் ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க அப்படி இல்லைன்னா நீங்க மாறிடுங்க. இல்ல இதை பாக்குறவங்க, நான் ஒரே அப்பாவா இருக்கிறேன், எனக்கு மனைவி இல்லை, இல்ல நான் ஒரே மனைவியா இருக்கேன், எனக்கு கணவர் இல்லை நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமே இருந்து வழி நடத்துகிறார். ஆமென். உங்க தேவைகளை சந்திக்க அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க ஒன்றுத்துக்குமே கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் என்னென்ன காரியத்தை உங்களுக்கு செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு வச்சிட்டு இருக்காரு. நீங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். இயேசுக்கு நேராக உங்க கரங்களை உயர்த்தி, தகப்பனே அப்பா, இந்த தகப்பன் மார் தினத்துல, இந்த ஃபாதர்ஸ் டேல அப்பா, இங்க இருக்கிற எல்லா என் சபையில இருக்க எல்லா ஃபாதர்ஸையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா இயேசுவின் நாமத்துல. அப்பா, நாங்க மாதிரியான ஃபாதர்களாய் மாறும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. நாங்க முன்மாதிரியான தகப்பன்மார்களாய் மாறும்படி நான் பேசுகிறேன்ப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில எதெல்லாம் நாங்க ஒரு நல்ல தகப்பனாகவும் நல்ல மனுஷியாக இருக்கிற பாதகமான சூழ்நிலைகள் இருக்குமானால் அவைகள் எல்லாம் சாதகமாய் மாற்றி போடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அப்பா, எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஆன்லைன்ல பார்த்துட்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க தகப்பன்மார்கள், தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. இவங்களை ஒரு மாதிரியான அப்பா, முன் மாதிரியான தகப்பனாகவும் முன் மாதிரியான தாயாகவும் நீங்க மாற்றுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால். அப்பா, ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தை கீழ்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையில கீழ்பட்டு, கர்த்தருக்கு பயந்து அப்பா, இவங்க அவருடைய வழிகளை நடக்கிற தாயாகவும் தகப்பனாகவும் பிள்ளைகளும் அவங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே அப்பா, இங்க பார்த்துட்டு இருக்க தனியாக இருக்கிறவங்க அப்பா, நான் எனக்கு மனைவி இல்லை, நான் ஒரே கணவராக இருந்தேன், குடும்பத்தை நடத்துறேன், எனக்கு கணவர் இல்லை, நான் ஒரே தாயாக இருந்து குடும்பத்தை நடத்துறவங்க, தனியாக இருக்கிறவங்க வாழ்க்கையை பார்த்து நான் பேசுகிறேன். அவங்க குடும்பத்துல மாற்றத்தை, அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு தேவையான உயர்வுகளை கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீங்க அவங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நீங்க அவங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, ஆண்டவரே அப்பா, ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க ஒரு சிலவங்க ரெண்டுமே இல்லாம, ஆனா அப்பா தாயும் இல்லாம தகப்பனும் இல்லாம இருப்பானால் என் இயேசு அவர்களுக்கு எல்லாவற்றிலும் இருந்து நீங்க ஒரு தாய் போல தேற்றி, தந்தை போல அரவணைத்து அவர்களை காத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அவர்களுக்கான தேவைகள், அவர்களுக்கான பணங்கள், அவர்களுக்கான எல்லாவற்றையும் என் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. நீர் அவர்களை வழி நடத்துங்கப்பா. நீங்க ஆளுகை செய்ய எல்லா பாதகமான சூழ்நிலைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சாதகமாய் மாற்றி கொடுத்ததுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் எடுக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கையை தட்டி இயேசுவுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஆமென். இப்பொழுது கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம் உங்க கையில காணிக்கை தசமாக இருக்குமானால் அதை எடுத்து உயர்த்தி பிடிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் அதுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க காணிக்கை தசமாங்களை விதைக்கலாம் கர்த்தருக்காக. ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து உயர்த்தி பிடிச்சுக்கொள்ள. தகப்பனே அப்பா, விதைக்கிற ஒவ்வொரு விதையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வானத்தின் பணங்களிலே திறந்து இடம் கொண்டு போக மாட்டோம் அப்பா. நான் கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இவங்க இதன் மூலியமா விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பேன்னு சொன்ன கர்த்தர் அப்பா. மல்கியா 3:10 வசனத்தின்படி எங்க விசுவாசின் வாழ்க்கையில, ஆன்லைன்ல விதைக்கிறவங்க வாழ்க்கையில அப்பா, நீங்க செழிப்பை கட்டவழுக்கிறப்பா, உயர்வை கட்டவழுக்கிறப்பா, பொருளாதார மாற்றத்தை கட்டவழுக்கிறப்பா, பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்க முடியாத காரியங்களை கட்டவழுக்கிறப்பா, பணத்தை கட்டவழுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, பச்சிக்கிற அசுத்தாவிகளை விரட்டுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலப்பா. எதெல்லாம் பச்சிக்க நினைக்கிறானோ, மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ல அப்பா காசெல்லாம் வீணா போகுதுன்னா, மருத்துவமனைக்கு வீணாக போகுமானால் அது இதன் மேல் போகக்கூடாதுப்பா. உங்களுடைய பிள்ளைகள் விதைக்கும் பொழுது எல்லா இடத்திலும் மாற்றத்தை பார்க்கணும்ப்பா. 4 திசையிலும் இருந்து அவங்களுக்கு உயர்வின் வாசல்கள் திறக்கப்படணும், பொருளாதார வாசல்கள் திறக்கப்படணும்ப்பா. உயர்வின் வாசல்கள் திறந்தப்பட்டு அவங்களுக்கான பணங்கள் வரும்படி சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நீங்க அவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை, பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை, அன்பினாவி எனக்குள்ள அன்பினாவி எனக்குள்ள கசப்புதல்ல, வல்லமையின் ஆவியானவர்
ஹalleluya, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்க விதைச்ச ஒவ்வொரு விதை, காணிக்கை, பொருத்தனை விதை, தசம்பாகம், தரிசன பங்காளராக, ஊழியத்துக்காக, சபைக்காக விதைச்ச ஒவ்வொரு விதைக்கும் நான் கர்த்தருக்காக, உங்களுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நம்முடைய ஊழியத்துக்கு அநேக தேவைகள் தேவைப்படுது. நம்ம சபை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. சின்னதாக இருக்கு, பத்தலை. நமக்கு வேற இடத்துல சபை தேவைப்படுகிறது. நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும். அதுக்கான தேவைகள் இருக்கு. நீங்க இந்த வாரம் முழுசும் நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும். நம்ம ஊழியத்துக்காக ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நம்ம சபைக்காக, நம்ம ஊழியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதிக காரியங்களை செய்வாரு. திடீர்னு ஆண்டவர் பேசி சபைக்காக, ஊழியத்துக்காக கூடன்னு சொல்லுவாரு. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிறவர்களையும் அனுப்புவாரு. நீங்க சபைக்காக, ஊழியத்துக்காக 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இந்த வாரம் முழுசும் நீங்க ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். நீங்க ஜெபிக்கும் போது நம்ம சபைக்கு எல்லா தேவைகளும் ஆண்டவர் சந்திப்பாரு. நிறைய பொருட்கள் வாங்கணும், என்னென்ன தேவைகள் இருக்கோ ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக சந்திப்பாரு. நீங்க அதுக்கு ஜெபிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு நன்றிகளை கடமைப்பற்றுகிறேன். அதே போல இன்றைக்கு இந்த தந்தையர்களின் தினம், ஃபாதர்ஸ் டேல இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா ஃபாதர்மார்களுக்கும் நான் நன்றிகளை, அதே சமயம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஆமென். ஆண்டவர் உங்களை தகப்பனாக வைத்திருக்காரு. அதுக்கு நீங்க ஒரு தகப்பனான ரோல்ல நீங்க கரெக்டாக நிற்கும்படி, செயலாற்றும்படியான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த மெசேஜை நமக்கு இன்னைக்கு ஃபுல்லா அதை தான் நம்ம பேசணும். அதை பார்க்காதவங்க நீங்க போய் பார்க்கலாம், நீங்க ரீப்ளே கூட போய் பார்க்கலாம். அதை நீங்க பார்த்து அந்த சத்தியத்தை அறிஞ்சு ஒரு தகப்பனாக எப்படி நீங்க நடக்குன்றத பாருங்க. நீங்க சென்னையிலிருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம இடத்துக்கு நேரில் வாங்க, சர்ச்சுக்கு நேரில் வந்து நீங்க ஆராதிக்கலாம். வில்லிவாக்கத்துல தான் நம்ம சபை இருக்கு, எம்பார் நாயுடு 2nd ஸ்ட்ரீட். நம்ம இந்த ஐசிஎஃப் ஃபர்னிஷிங் கீழே ஏசு இளைப்பா தைக்கிற சபை இருக்கு. நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் சரி நீங்க வந்துடலாங்க. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் நீங்க வந்து நம்ம சபையில நேரில் கலந்துப்பாங்க. இந்த அட்மாஸ்பியரே உங்களை மாத்திடும். ஹல்லேலூயா. நீங்க வந்து பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அற்புத அதிசயங்களை செய்ய அவர் வாழ்க்கையில ரெடியா இருக்காரு. இன்றைக்கு இப்போ நான் விடுதலை அற்புதம் சுகத்துக்காக ஜெபிக்க போறேன். ஆமென். நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உடனே உங்களுக்கு சுகத்தை செய்வார். நீங்க சுகத்தை பெற்று எங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அது தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை நீங்க நோட் பண்ணி எங்களுக்கு தெரியப்படும். முதலாவது உங்களுடைய பெயர், உங்க பெயர். 2வது நீங்க எங்க இருக்கீங்க, எந்த பட்டணம், எந்த பகுதிகளில் இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்கன்றத எங்களுக்கு தெரியும். 3வது உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வியாதி, என்ன காரியத்துல நீங்க தடையா இருக்கு, உங்களுக்கு எந்த விஷயத்துல நீங்க மாட்டிக்கொண்டிருக்கீங்கன்றது. 4வது ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணாரு, என்ன செஞ்சாரு ஏசப்பான்றத எங்களுக்கு தெரியும். 5வது எவ்வளவு நாள் இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு, இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்றத நீங்க எங்களுக்கு தெரிவிக்கணும். இதை எல்லாத்தையும் நீங்க கரெக்டா பண்ணி எங்களுக்கு மெசேஜாக அனுப்பலாம். இல்லை ஒரு இடத்துல உக்காந்து ஒரு நல்ல ஃபோனில் கேமரா இருக்குமானா நீங்கள் அதை வீடியோ எடுத்து எங்களை அனுப்பலாம். இல்லை நீங்கள் நேர்ல வந்து சொன்னனாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு, டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் அந்த சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பலாம். நான் ஜெபிக்கும் பொழுது சொல்கிறேன், ஆண்டவர் A to Z எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனை சரி, என் அப்பாவுடைய வல்லமைக்கு அதெல்லாம் நிகரே இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா உங்க வாழ்க்கையில சுகத்தை செய்வார்ட்டு. அப்படியே நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அப்படியே எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, தகப்பனே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுற முகம் ஒன்றும் வெட்கப்பட்டு போவதில்லை. தகப்பனே அப்பா, 2000 வருஷத்துக்கு முன்பதாக நீங்க செஞ்ச அதே அற்புதம், அதே வல்லமை இந்த இடத்துல நான் பேசிக்கிறேன்ப்பா. ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கவங்கப்பா, இது ஈவன் ரீப்ளே பார்த்துட்டு இருக்கவங்க வாழ்க்கையில ஆண்டவரே எந்தெந்த தடைகள், எந்தெந்த போராட்டங்கள், எந்தெந்த பகுதிகள் வாங்கப்பா தோல்வி அடைந்து வேதனையோட, வியாதியோட, கடன் பிரச்சனையோட இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவர்களை தொட்டு சுகம் ஆக்கும்படி நான் சொல்றேன். in the name of the Lord Jesus Christ. வியாதிகளை கொண்டு வந்த அசுத்தாவைகளை பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். உன் அதிகாரங்களை கேன்சல் பண்றேன். இந்த பூலோகத்துல கட்டுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட். வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. வியாதிகளை எடுத்துட்டு வெளியேறு. வியாதிகளை கொண்டு வந்த பிசாசுகளை, உன்னுடைய படுக்கைகளை எடுத்துட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. எல்லா ஹியூமன் அவயங்களுக்கும் சரியாவதாக இயேசுவின் சுகம் இதை பார்த்துட்டு இருக்கவங்க சரீரத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட்.
அப்பா எந்த ஒரு வியாதியா இருந்தாலும், எந்த ஒரு டிசீஸா இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் சுகம் அவங்க மேல இறங்குவதாக. கண்ணில் இருக்க பிரச்சனை சரியாவதாக இயேசுவின் நாமத்தினால. கண்கள்ல குருட்டாத்தத்தை கொண்டு வந்த அசுத்தாவிகளை பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். உன்னுடைய வல்லமைகளை கேன்சல் பண்ணி இந்த பூலோகத்துல கட்டுகிறேன். உன் அதிகாரங்களை கட்டுகிறேன். வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. நான் சுகத்தை பேசுகிறேன் அப்பா. உங்களுடைய தழும்புகளால குணமான வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். காதுகள்ல பிரச்சனைகள் இருக்குமானால் உங்க காதுல கை வச்சுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. செவிகள்ல அல்லேலூயா செவிட்டாட்டத்தை கொண்டு வந்து அசுத்தாவிகளை பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். உன் அதிகாரங்களை கேன்சல் பண்ற. வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலப்பா. செவி திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால. காது கேட்காத காது கேட்கப்படுவதாக. 2 காதுல எந்த பிரச்சனைகள் இருக்குமானால் அதெல்லாம் சரியாவதாக. எந்த ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குமானால் சரி அவயங்கள்ல இதெல்லாம் சரியாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. கட்டிகளை கொண்டு வந்து அசுத்தாவிகளை பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவர் கட்டிகளை குணமாக்குறேன்னு சொல்றாரு இயேசுவின் நாமத்தினால. டியூமர் கேன்சர் கட்டிகளை கொண்டு வந்து அசுத்தாவிகளை பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். உன் கட்டிகளை எடுத்துக்கொண்டு மகனை விட்டு வெளியே இயேசுவின் நாமத்தில. ராபா ஷாட்டா ரேகோட்டோ ரிகானமாயா. இயேசுவின் வல்லமை இப்பொழுதே உங்க மேல இறங்குகிறது. நுரையீரலை கட்டிகளை கொண்டு வந்து அசுத்தாவிகளை பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். உன் கட்டிகளை எடுத்துக்கொண்டு வெளியேறு. இயேசுவின் சுகம் சரீரத்தில் இறங்குவதாக. இயேசுவின் சுகம் சரீரத்தில் இறங்குவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பழகன் அல்லேலூயா, அன்பழகன் அவர்களுக்கு கட்டி இருக்கு, நுரையீரல்ல கட்டி. ஆமென் அல்லேலூயா. அதை ஏற்கனவே நீங்க தெரியப்படுத்திருக்கீங்க. எனக்கு அதை சுகம் கிடைக்காதான் நீங்க வேதனையோட பார்த்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேம் ஆஃப் தி ஜீசஸ் கிரைஸ்ட். கட்டிகளை கொண்டு வந்த அசுத்தாவிகளை பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகளை எடுத்து வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. Be healed in the name of Jesus Christ. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. நீ அநேக இடத்துல சாட்சிகளை சொல்ல போறீங்க, அநேக காரியங்களை செய்ய போறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. ராகா ஷாட்டா ரேகோட்டோ ரேகா நாபா ஷிகாட்டா நாமாயா கோசே. ஆண்டவரே அப்பா, நீர் அவரை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. இதே போல யாரெல்லாம் கட்டியோட வேதனையோட அப்பா மாற்ற முடியாது, டாக்டர் சொல்லிட்டாங்க முடியாதுன்ற இருப்போமானால், எந்த சூழ்நிலை இருக்குமானால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவங்களுடைய சரீரத்துல நான் பேசுகிறேன். Now be healed in the name of the Lord Jesus Christ. இயேசுவின் சுகம் அவங்க சரீரத்துல இறங்குவதாக. இயேசுவின் வல்லமை அவங்க சரீரத்துல இறங்குவதாக. A to Z எந்த ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, உம்முடைய மகளுக்கு உம்முடைய மகனுக்கு இப்பொழுதே ஒரு சுகத்தை கட்டவளுங்கிறப்பா. இப்பொழுதே ஒரு சுகத்தை கட்டவளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவங்க சரீரத்தை இறங்குவதாக. எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுங்க. கடன் பிரச்சனை அல்லேலூயா. கடன்ல வேதனைப்பட்டு இந்த கடனை எப்படி அடைப்போன்னு பார்த்து கொண்டிருக்கும் இருக்குமானால், பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்குமானால் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடனை எல்லாம் அடையும்படி, அதுக்கான பணம் தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் விடுதலை அவங்க மேல இறங்குவதாக. அவங்க பொருளாதாரத்தில் இறங்குவதாக, அவங்க சூழ்நிலையில இறங்குவதாக. 4 திசையும் அவங்களுக்கு சாதகமாய் மாறும்படி ஜெபிக்கிறேன். முன் திசை, பின் திசை, இடதிசை, வடதிசை, 4 திசையிலும் இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் எல்லாம் விரட்டுகிறேன் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்க வாழ்க்கையில எந்த தடைகள் இருக்குமானால் ஒரு வழியா இருக்கிற எல்லா பிசாசையும், நீங்க வந்த எல்லா பிசாசையும் 7 வழியா விரட்டுறதுக்காக நன்றிகள் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீர் சுகத்தை விடுதலை அவங்களை கட்டவிழ்த்ததுக்காக நன்றி அப்பா. சுகம் விடுதலை அவங்களுக்கு வந்ததுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே அவர்களோடு இந்த வழி நடத்துங்கப்பா. திருமணத்துல பிரச்சனை இருக்கு, திருமணத்துல பிரச்சனை இருக்கிறவங்க ஆண்டவர் திருமணத்தை நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிக்கும்படி நான் பேசுகிறேன் அப்பா. எல்லா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகணும்ப்பா. குடும்ப பொருளாதாரம் மாறணும், குடும்பத்துல சண்டை இருக்குமான அதெல்லாம் மாறணும்ப்பா. சமாதானமே இல்லாமல் இருக்குமான அதெல்லாம் சமாதானமாய் மாறணும். எல்லா பாதகமான சூழ்நிலையும் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கவங்க வாழ்க்கையில இருக்குமானால் அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சாதகமாய் மாற்றி போடுங்க. இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் வல்லமை அந்த குடும்பத்து மேல இறங்குறது. ஜெபிக்காதவர்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க, துதிக்காதவர்களை துதிக்கிறவர்களாய் மாற்றுறதுக்காக நன்றிப்பா. அநேக அடிக்ஷன், பாபத்துல விட்டு விலக முடியாதபடி இருக்கிற இதை பார்த்து கொண்டு விருப்பமானால் இயேசுவின் நாமத்தினால எந்த பிரச்சனையில எந்த காரியத்துல மாட்டி கொண்டு இருக்கிறாங்களோ அது எது ஆகிலும் இருந்தாலும் இப்பொழுதே அவங்களுக்கு ஒரு விடுதலை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லா அடிக்ஷனும் சரியாவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களோட சரீரத்தில் இறங்குவதாக.
நீர் சுகத்தை விடுதலை கட்டவிழ்த்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். ஆமென். ஜீசஸ் ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை விடுதலை கொடுத்துட்டாரு. நீங்க என்ன பண்ணா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை இப்ப ஆண்டவர் உங்க சரீரத்துல என்ன பண்ணாரு தொட்டு பாருங்க. என்ன சரியாயிடுச்சு. சம்டைம்ஸ் அது சரியாயிட்டு உங்களுக்கு தெரியாம இருக்கும். நீங்க போயிட்டு ஸ்கேன்ஸ் இல்ல ரிப்போர்ட்டு ஏதாச்சும் எடுத்து பாருங்க. நீங்க செக் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துறாரு. நீங்க சுகம் பெற்ற நீங்க அப்படியே இருக்கக்கூடாது. நீங்க வந்து சாட்சி சொல்லணும். நீங்க அது வீடியோவாக நீங்க எடுத்து அனுப்பலாம், இல்லை மெசேஜாக எழுதி நீங்க தெளிவா நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க பதிவேற்று நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற டீட்டெயில்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க, இல்லை ஜிமெயில் அனுப்புங்க. எந்த விஷயத்துல உங்களுக்கு அது அவைலபிளா இருக்கோ நீங்க அதை நீங்க அனுப்பும்படி நான் சொல்றேன். நீங்க அதை அனுப்புங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி இருங்க. ஏசப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. இந்த மாசத்துல ஹல்லேலூயா ஆண்டவர் அநேக காரியங்களை செய்கிறாரு. எல்லாத்தையும் மாற்றி நேர்த்தியா செய்கிறாரு. அப்படி கண்களை மூடி ஏசப்பாக்கு நேராக நிற்போமா? தகப்பனே அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களோட இருந்து அவங்களை வழி நடத்துங்க. அவங்களை போகையிலும் வருகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. அவங்களுக்கு முன்பாக போய் இந்த வாரம் முழுசோ பாதகமான சூழ்நிலைகள் இருக்குமானால் அப்பா, கோணனாக காரியங்கள் இருக்குமானால் அவைகளெல்லாம் செவ்வையாக மாற்றி சாதகமாய் மாற்றி உங்களுடைய பிள்ளைகள் கரங்கள் அதை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பிசாசின் திட்டங்களை கேன்சல் பண்ணி சபித்து இந்த பூலகத்திலே கட்டுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் என் ஊழியத்துக்கு விரோதமாய் என் சபைக்கு விரோதமாய் ஆண்டவரே என் ஆன்லைன் சர்ச் பிலீவர்ஸ் விரோதமாய் இதை பார்த்துட்டு இருக்குங்க விரோதமாய் இயேசுவின் நாமத்தினால பிசாசின் திட்டங்கள், பிசாசின் நோக்கங்கள், பிசாசின் தடைகள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பூலோகத்துல கட்டுகிறேன். கேன்சல் பண்ணி இந்த நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் அதை நீங்க பரலோகத்துல கட்டுங்கப்பா. இதை இவங்களுக்கு நேராக எல்லா ஆசீர்வாதமும், கிருபைகளும், மாற்றங்களும், உயர்வுகளும், பரிசுத்தமும், விடுதலையும் கட்டவளுக்கு இந்த பூலோகத்துல நீங்க பரலோகத்துல கட்டவங்கப்பா. இயேசுவே, நீர் எங்களோடு எங்களை வழி நடத்துக்காக நன்றி. சங்கீதம் 91:9-10 சொல்லப்பட்டபடி எங்கள் பாதம் ஆண்டவரே சப்பா, சங்கீதம் 91:9-10 சொல்லப்பட்டபடி பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:11 சொல்லப்பட்டபடி என் பாதம் கல்லில் இடராதபடி பரலோகத்தின் தூதர்கள் தன் கரங்களினாலே ஏந்தி கொள்வது போலப்பா. நீங்க எங்களை வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க. இந்த வாரம் முழுசும் உங்களுடைய கரம் எங்களோடு வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாது. ஆமேன். நம்முடைய பிதாவுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சமாதானத்தை போயிட்டு வாங்க. God bless you. Bye.